புதுசா வீடு கட்டும் போதோ இல்ல புது வீடு வாங்கும் போதோ அந்த வீட்டுல திருஷ்டி பொம்மை ஒன்ன கட்டுவாங்க. நம்ம மிஸ்டர் தமிழன் லோகோ மாதிரியே மீசை ஈசையெல்லாம் முறுக்கிக்கிட்டு ஒரு திருஷ்டி தலை மட்டும் இருக்கும். ஏன் பொதுவா எல்லா வீடுகளையும் அதை வைக்கிறாங்க? அந்த திருஷ்டி தலைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? அந்த பழைய கதை என்ன? அதையும் இங்க அந்த பொம்மையை வச்சு விதவிதமான கொலைகள் நடக்கும். கிட்டத்தட்ட 18 கொலைகள் நடக்க இருக்கிறது. அது எல்லாத்தையுமே பார்க்க போறோம். பூதாதம் பாஸ்கர் நாராயணா அப்படின்னு தெலுங்கு படம் நினைக்கிறேன். தெலுங்கு கன்னடா எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஆந்திராக்கும் இந்த பக்கம் கர்நாடகாவுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பார்டர்ல நடக்கிற கதை இது. அதனால மிக்சடு லாங்குவேஜா வரும். பிரச்சனை இல்லாம நாம தமிழ்ல எல்லாத்தையும் வழக்கம் போல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். கொஞ்சம் கதை ஒர்த்தா நல்ல கதையா தெரியுது. பெரிய நடிகர்களோ நடிகைகளோ நடிக்கல, ஆனா கதை ஒர்த்தா தெரியுது. கதைக்காகத்தான் நம்ம சேனலே வச்சிருக்கிறோம். சோ கதை என்னங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல திருஷ்டி பொம்மை கொலைகள்னு சொல்லி கொலைகளை பத்திய டீடைல்ஸ் எல்லாம் பேப்பர்ல நியூஸா வந்திருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. 2001 வருஷம் தான் முதல் கொலை விழுக ஆரம்பிச்சது. அடுத்து 2வது கொலை, அடுத்து 3வது கொலைன்னு வரிசையா கொலை கூடிக்கிட்டே போகுது. இறந்து போறது எல்லாம் பெண்கள் தான். அதுவும் அவர்களோட தலை மட்டும் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கும். பாடிய ஒரு மரத்தடியில கிழக்கு பத்தம் பார்த்தாப்ல பாடிய வச்சிருக்காங்க. மடியில மட்டும் ஒரு திருஷ்டி பொம்மை தலை கிடக்குது. இப்படியா கொலைகளோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போகுது. தலையில்லா பெண்களின் உடல்களும் மடியில திருஷ்டி தலையும் இருக்குது. ஆனா இப்ப வரைக்கும் போலீசால ஒரு சின்ன தடயத்தை கூட ஆதாரத்தை கூட கண்டுபிடிக்க முடியல. இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 15 கொலைகள் இந்த மாதிரி நடந்திருக்குது. காட்டுக்கு மத்தியில ஒரு தனி பில்டிங்கே காட்டுறாங்க. அந்த பில்டிங்குள்ள ஒரு பொண்ணோட முகத்துல திருஷ்டி பொம்மை மாதிரி கருப்பு அடிச்சு கைகள்ல இருந்த எக்ஸ்ட்ரா விரல்கள் 6 விரல் இருந்ததுன்னா அந்த 6வது விரலை மட்டும் வெட்டி எடுத்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க யாரோ. அவன் முழிக்கிறா. முழிக்கும் போது பார்த்தா அவளோட கழுத்துல ஒரு சிவலிங்க கயிறு ஒண்ணு தொங்குறத கவனிக்கலாம். இவனோ ஒருத்தன் கையில ஒரு பெரிய கத்தியோட சலங்கையெல்லாம் கட்டிக்கிட்டு உள்ள இறங்கி வரான். அந்த லிங்கத்தை எடுத்து அவளோட வாய்க்குள்ள வச்சு முழுங்க வைக்கிறான். லிங்கம் முழுங்கி வயிற்றுக்குள்ள போன பிறகு தலையை அப்படியே தனியா வெட்டி எடுக்கிறான். கட் பண்ணா இப்போ ஒரு ஐடி பையன், அவன் வேலை பார்க்கிற கம்பெனியோட முதலாளி, 2 பேரும் ஒரு கிராமத்தை தேடி வராங்க. அந்த கொலைகள் நடக்கிற அந்த ஏரியா காட்டுப்பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை. இங்க டிடெக்டிவ் பாஸ்கர் நாராயணாவோட ஆபீஸ் எங்க இருக்குன்னு அந்த ஐடி பையன் விசாரிக்கிறான். அங்க ஒரு பாய் கடை வச்சிருக்காரு, மெக்கானிக் கடை. அந்த மெக்கானிக் பாய் கிட்ட விசாரிக்கும் போது டிடெக்டிவா அப்படி யாரும் இங்க இல்லையேங்கிறப்ப சொல்லுவார். அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு ரெசார்ட்ல செக்யூரிட்டியா வேலை பார்க்கிற ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் குடியிலேயே இருப்பாப்ல. அவரு அட நம்ம பாஸ்கர் தாப்பா, பூதண்டம் பாஸ்கர், உள்ள போய் விசாரிங்க தெரிய வரும்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு செக்யூரிட்டி. அந்த மெக்கானிக் கிட்ட கேட்டோ, மெக்கானிக் பாய் கிட்ட கேட்டோ இல்ல இந்த செக்யூரிட்டி கேட்டோ உருப்படியா எதுவும் தெரிய வரல. உள்ள போய் விசாரிச்சா ஆபீஸை கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வீட்டுக்கு மேல இருக்கிற ஒரு தகர டப்பா, அதுதான் ஆபீஸா. சரி மேல எப்படியா போறதுன்னு விசாரிக்க ஹவுஸ் ஓனரே ஏணியை போட்டு கொடுத்து மேல ஏறுங்க பொங்கன்னு மேல அனுப்பிச்சு வைக்கிறார். அவரும் மேல ஏறி வந்து கதவை திறங்கன்னா கதவை திறந்தா கதவு திறக்க முடியல. ஏன்னா அது கதவே கிடையாது, பக்கத்துல இருக்கிற இதுதான் கதவுன்னு கதவை அப்படியே தனியா தூக்கி கொண்டு போய் வைக்கிறார். இந்த மாதிரி ஒரு இடத்துல ஆபீஸ் போட்டுருக்காங்களே, அப்ப எவ்வளவு ஏழ்மையா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. உள்ள பார்த்தா நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் ஃப்ரெண்டுகார ஒருத்தர் இருக்கான். அசிஸ்டன்ட் வேலையும் பார்ப்பான், ஃப்ரெண்டு வேலையும் பார்ப்பான். அவன் லுங்கியை கட்டிக்கிட்டு அங்கேயே படுத்து கிடக்குறான். டேய் எந்திரா, கஸ்டமரை கூட்டு வந்திருக்கான்னு சொன்னதும் உடனே ஓடி போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உட்கார்றாரு. இங்க வந்திருக்கிற கிளைண்ட்டுகள் எல்லாத்தையும் உட்கார வைக்கிறதுக்கு எம்டி சிலிண்டர் தான் இருக்குது. அதான் சேர் மாதிரி பயன்படுத்துறாங்க. என்னன்னு விசாரிக்கிறாரு. விசாரிச்சு பார்த்தா காஸ்ட்லியான போன் ஒண்ணு காணாம போச்சா. போனோட வேல்யூ எவ்வளவு? 2 லட்சம். 2 லட்சத்துல பாதி 1 லட்சம் எங்க ஃபீஸ் அப்படின்னு கேட்டு ஃபீஸை வாங்கிக்கிறான். பாஸும் ஃபீஸை போடுறாரு. ரொம்ப நாள் வாடகை பாக்கி போல ஒரு கட்டை எடுத்துவிட்டு 50,000 எடுத்துவிட்டு ஓனர் ஓடி போயிட்டார். அடுத்த 50,000 அசிஸ்டன்ட் எடுத்துக்கிட்டான். இப்பதான் கேஸ் என்னன்னு விசாரிக்கிறான். பக்கத்துல ஒரு ரெசார்ட், அந்த ரெசார்ட்ல தங்கி இருந்தாரா. அடுத்த நாள் காலையில கிளம்பி போயிட்டாரு. அப்புறம் தான் போன் மிஸ் ஆயிடுச்சுங்கிறத கவனிக்கிறாரு. அப்புறம் ரெசார்ட்ல வந்து தேடி பார்த்து போனு கிடைக்கல. போனு ரொம்ப முக்கியம், கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு வந்து இருக்கிறாங்க. அதுல கூட இருக்கிற அந்த ஐடி பையனுக்கு நம்ம டிடெக்டிவ் பாஸ்கர் ஹீரோவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கான் போல. டிடெக்டிவ்ல பெரிய புலியா, எங்க இருந்து கண்டுபிடிச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல. டை ஹார்டு ஃபேனா. எப்படி இந்த டிடெக்டிவ் இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்ம ஹீரோ வந்தாரு, பாஸ்கர் வந்தாருன்னு விசாரிக்கிறான் அந்த ஐடி பையன். அதுக்கு ஒரு பிளாஷ்பேக்ல எதிர்த்த வீட்டுல அம்மா, ஒரு அக்கா, ஒரு தங்கச்சி, 3 பேர் இருக்கிற ஒரு குடும்பம். தங்கச்சியை லவ் பண்றான். அக்கா தோட்ட காணாமல, தோட காணாமன்னு எல்லாம் தேடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட கண்ணு ஆந்த கண்ணு, ஆனாலும் கண்ணாடி போட்டா தான் பார்வை கொஞ்சம் நல்லா தெரிய வரும். அவன் அந்த தங்கச்சியை பார்த்துட்டு சிரிச்சு விட்டு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறான். எங்கடா இருக்கு தோடு அப்படின்னு பார்த்தா அவளோட தலையில தான் இருக்கு தோடு. அதைத்தான் இவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்திருக்காங்க. முடிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்திருக்கு. ஓ தங்கச்சியோட தோடு தாங்க. காதுல இருந்தது முடியில ஒட்டிக்கிட்டு முடிக்குள்ள போயிடுச்சு. முடியை கவனிக்காம இவங்க வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்திருக்காங்க. அவ்வளவு ஷார்ப்பு போல அப்பயே தங்கச்சியை லவ் பண்ணிட்டு இருக்கிறா. அதுவும் அந்த வயசுல, ஸ்கூல் படிக்கிற வயசுல. அதே சமயம் நம்ம ஹீரோவோட அண்ணன், அவன் ஒரு முஸ்லீம் பொண்ணை லவ் பண்றானா. மேட்டர் தெரிஞ்சு அந்த பொண்ணோட அப்பா, அவர் எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர், அவர் வந்து சண்டை போட்டு அசிங்கப்படுத்திட்டு போறார். ஆனாலும் எஸ்ஐக்கு தெரியாம மறுபடியும் அவர்களோட காதல் தொடங்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டோட பொண்ணை அடைச்சு வச்சிட்டார். இந்த தடவை போய் கண்டிப்பா அவங்க வீட்டுல பேசி கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அண்ணங்கார உள்ள போறான். உள்ள போய் பார்த்தா எஸ்ஐ செத்து கிடக்குறார். அடுத்து போய் பார்த்தா லவ் பண்ண பொண்ணு அவ இறந்து போய் கிடக்குறா. கத்தி குத்து வேற. ஐயோ அப்படின்னு கதறிக்கிட்டு கத்தி எடுப்பா பாருங்க. அதே சமயம் போலீஸ் வந்து தகராறுல இவன் தான் கொண்டு விட்டான்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அண்ணனை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போயிடுச்சு. ஆனா அண்ணன் அப்படி
பண்ணிருக்க மாட்டான், உண்மையான கொலைகளை தெரிஞ்சுக்கணும்ட்டு ஹீரோ எகிரி குதிச்சு உள்ள வரார். ஃபுல்லா தேடி பார்க்கறாரு, எங்கேயுமே தடயம் கிடைக்கல. உருப்படியா ஒரு தடயம் கூட கிடைக்கல. அந்த பக்கம் அரஸ்ட்ல உள்ள போன அண்ணன் பெயில்ல வெளியில வந்திருப்பான். ஊரெல்லாம் இவனை கொலகாரன்னு சொல்ல, அதுவும் லவ் பண்ண காதலியவே கொண்டுபிட்டான்னு சொல்ல தாங்காம ஆலமரத்துல தூக்குல தொங்கிட்டான், இறந்து போயிட்டான் பாவம். அப்புறமும் கூட தான் அண்ணன் அதை கொலையா பண்ணிருக்க மாட்டான்னு நிறைய படங்களை பார்த்து நிறைய டிடெக்டிவ் மூளையை வளர்த்துக்கிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த வீட்டு பக்கம் போறான். மறுபடியும் ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கறான். அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது வெளியில இருந்து யாரோ வீட்டுக்குள்ள அந்த கோட்டச்சவர்ல கால் வச்சு ஏறி குச்சிருப்பாங்க. அந்த காலடி தடம் இருக்கிறத கவனிக்கிறான். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு சிவலிங்கம் டாலர் மாதிரி கீழே கிடக்கும், கயிறு மாதிரி கட்டி, அதையும் கவனிக்கிறான். இதுக்கும் இங்க நடந்த அந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறான். போலீஸ் கிட்ட இதை பத்தி சொன்னா சின்ன பையன் பேச்ச பெருசா கேட்காம அங்க அவனை விரட்டி விட்டுறாங்க. செம ஷார்ப்பு. போலீஸ் ஆகலான்னு பார்த்தா அவன் கண்ணுல பிரச்சனை இருக்கு, கண் பார்வை பிரச்சனை இருக்கு, கண்ணாடி போட்டாதான் கண்ணே தெரியும். சோ போலீஸ் ஆக முடியாது. போலீஸ் ஆகலன்னா என்ன, டிடெக்டிவ் ஆயிரலான்னு ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் ஆயிட்டானா. இப்படி அசிஸ்டன்ட் எடுத்து சொல்லிட்டு இருக்கிற அதே சமயம் அந்த பக்கம் போலீஸ் வண்டி போகுது. மெக்கானிக்கல் ஷாப் எல்லாம் தாண்டி போகுது. நம்ம ஹீரோ வீட்டு வாசல்ல போய் நிக்குது. ஹீரோ வேகமா கிளம்பிட்டு இருக்கிற வீட்டுல அம்மா அப்பா ஒரு ஜோசியக்காரர் மாதிரி நல்லது கெட்டதுன்னு எப்ப பார்த்தாலும் அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. பையன் டிடெக்டிவ்னு இப்படி பொறுப்பு இல்லாம தெரியுறது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. போலீஸ் வண்டி வந்ததும் நான் போயிட்டு வரேன்னு டாடா சொல்லிட்டு கிளம்புறான். ஏத்த வீட்டுல அக்கா தங்கச்சி அவங்களுக்கும் டாடா சொல்லிட்டு போவான். ஹாய் லேடிஸ், போயிட்டு வரேன், பாப்பா டாடா பாபா அப்படின்ட்டு போறான். தங்கச்சிக்காரி இவனை சீண்ட கூட மாட்டா நம்ம ஹீரோவை. ஆனா இவன் விரட்டி லவ் பண்றான் போல தெரியுது. லுங்கியை கட்டிக்கிட்டு ஜம்முன்னு வேலைக்கு புறப்பட்டு போறான். அந்த ஏரியால இருக்கிற எஸ்ஐ, இப்ப இருக்கிற எஸ்ஐ நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு. சின்ன வயசுல நம்ம ஹீரோக்கு பின்னாடி சேர் இந்த எக்ஸாம் எழுதும்போது உட்காந்துருப்பான் போல ஹீரோக்கு பின்னாடி. ஹீரோ எக்ஸாம்ல எல்லாம் பேப்பரை கொடுத்து பார்த்து எழுதிக்கணும்னு அலோவ் பண்ணான். அதனாலதான் ஏதோ இவனால எக்ஸாம் பாஸ் ஆக முடிஞ்சது. இவரோட அப்பா எம்எல்ஏவா இருந்ததுனால ரெக்கமெண்டேஷன்ல எப்படியோ எஸ்ஐ வேலை கிடைச்சிருச்சான். ஆனாலும் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகலைன்னா நான் உனக்கு காட்டலைன்னா நீ இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டேன்னு பழசை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு நம்ம ஹீரோ. சோடா புட்டி கண்ணாடி வெளியில தெரியக்கூடாதுன்னு அதுக்கு மேல கருப்பு கலர்ல வேற ஒன்ன போட்டு ஸ்டைல் ஆக்கி வச்சிருக்காரு. சரி கேஸ் என்ன சொல்லு அப்படின்னு விசாரிக்கிறார். போலீஸாலேயே கண்டுபிடிக்க முடியாத நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு கொடுப்பான் போல. அதுக்காகவே கூட்டு வருவாங்க போலீஸும். இங்க ஏதோ ஒரு கொள்ளை நடந்திருக்கு. நகை பணம் இது எல்லாமே காணாம போயிருக்கு. வீட்டுல இருந்த அம்மா அப்பா செத்து போய் கிடக்குறாங்க. வீட்டுல இருந்த அக்கா கழுத்து அறுபட்டு, அதுவும் கர்ப்பிணி பொண்ணு கருத்து அறுபட்டு செத்து போய் கிடக்குறா. கழுத்து அறுபட்டு. வீட்டுல இருந்த நகை பணத்தை காணோம். கோயிலுக்கு போயிட்டா இல்ல, மார்க்கெட்டு பக்கம் போயிட்டு திரும்ப வந்து பார்த்த தங்கச்சிக்காரி தான் வீட்டுல தன் அக்காவும் அப்பாவும் அம்மாவும் செத்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. இது அப்பா நடந்ததுன்னு கேஸை பத்தி அவர் எடுத்து சொல்லிட்டு வீட்டை சுத்தி காட்டுறாரு. வீடை ஃபுல்லா சுத்தி பாக்குறவன் நிறைய விஷயங்களை நோட் பண்றான். எல்லாத்தையும் நோட் பண்ண பிறகு கேஸ் க்ளோஸ். இந்த கொலையை பண்ணது இந்த வீட்டை சேர்ந்த ஆளா தான் இருக்கணும். வெளியில இருந்து யாரும் இங்க உள்ள வர வாய்ப்பே இல்ல. வீட்டை சேர்ந்த ஆட்கள் தான் கொலை பண்ணிருக்கணும் கண்டுபிடிக்கிறான். எப்படியா சொல்றேன்னு போலீஸ் விசாரிக்கும். போலீஸ்காரர் என்ன சொல்றான், வீட்டுல இருந்த யாராவது ஒருத்தர் கொலை பண்ணிருப்பாங்கன்னா மிச்சம் இருக்கிறது தங்கச்சிக்காரியும் அக்கா புருஷனும் தான். அப்ப அந்த அக்கா புருஷன் தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர். இல்ல எனக்கு என்னமோ அந்த தங்கச்சி மேலதான் டவுட்டா இருக்குங்கிறாரு நம்ம ஹீரோ. அவனோட முதல் சந்தேகம் எங்க வருதுன்னு பாருங்க. ஃப்ரிட்ஜை திறந்தா ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா நிறைய காய்கறி இருக்குது. காய்கறி வாங்க போகணும்னு அவசியமே இல்ல, ஆனாலும் காய்கறி வாங்க போறேன்னு மார்க்கெட் பக்கம் போயிருக்கிறா. அது முதல் சந்தேகம். சரி மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றவ வீட்டுல இருக்கிற எல்லா பேரும் புணமா கிடக்கிறத பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு பதற வேணாமா? கையில இருக்கிற அந்த கூட அப்படி தவறுதலா கீழே விழ வேணாமா? ஆனா ரொம்ப சேஃபா கூடையில இருக்கிற காய்கறி ஐட்டம் எல்லாம் தின்ன மேல சேஃபா இருக்குது. அது ரெண்டாவது சந்தேகம். வீட்டுல இருக்கிற ஆட்களை போட்டு தள்ளுறதுக்கு பாய்சனை கலந்துருக்கணும். அதான் அக்கா ஹரி பார்த்துருக்கணும், என்னன்னு விசாரிச்சிருக்கணும். அங்க இருந்த கத்தி எடுத்து கழுத்தை அறுத்து விட்டுருக்கணும் அக்காவோட கழுத்தை. அப்புறம் பாய்சன் கலந்த அந்த டீய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்து அவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிருக்கணும். அப்புறம் அந்த பாய்சன் டப்பாவை அடுப்புக்குள்ள போட்டு விறகுக்குள்ள போட்டு எரிக்க பார்த்துருந்துருக்கணும். அப்புறம் வீட்டுல ஒரு கொலை நடந்தாப்ல ஒரு கதையை கட்டி விடலாமேன்னு நகை பணத்தை எல்லாம் ஆட்டைய போட்டு தோட்டத்து பக்கத்துல குழி தோண்டி புதைச்சு வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு செடியையும் நட்டு வச்சிருக்கணும். ஏன்னா அவசரமா செடி நச்சு வச்சிருக்கிறத பார்த்தாலே வித்தியாசம் தெரியுது. அது மட்டும் இல்ல, அக்காவோட கழுத்தை அறுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கத்தி, அந்த கத்தியை மட்டும் அழகா தண்ணியில கழுவி உள்ள சொருகி வச்சிருந்திருக்கிறா. மித்த கத்தியில எல்லாம் தண்ணீர் துளிகள் இல்ல, அந்த ஒரு கத்தியில மட்டும் தண்ணீர் துளிகள் இருக்குது. இதுதான் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதமாவும் இருக்கணும்னு எல்லாத்தையும் புட்டு வைக்கிறான். சம்பந்தப்பட்ட அவளையும் அக்கா புருஷனையும் கூப்பிட்டு அக்கா புருஷன்கிட்ட நீதான கொலை பண்ண அப்படிங்கிறாப்புல லைட்டா மிரட்ட ஆரம்பிக்க, அவ இல்ல எங்க அத்தும்பேர் பாவம், அவர் ஒண்ணும் பண்ணல, கொலை பண்ணது நான் தான் தங்கச்சி ஒத்துக்கிறா. எதுக்கடி கொலை பண்ணு கேட்டா அக்கா புருஷனை லவ் பண்ணலாம், ஆனா தனக்கு கட்டி வைக்காம அக்காவுக்கு கட்டி வச்சிட்டாங்களா, அதனால எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அவரோட வாழணும்னு பாத்துருக்கா. அப்படி ஒண்ணும் மாமங்கார அழகா தெரியல, ஆனா மாமனுக்காக பண்ண போய் இவ்வளவு தப்பாய் போச்சு. வாசமா மாட்டிக்கிட்டா. சூப்பரா கண்டுபிடிச்சால. அப்புறம் இவன் போலீஸ் ஜீப்ல வரும்போது ஒரு மொபைல் கடைக்கு இருக்க செக்யூரிட்டியும் அந்த மொபைல் கடைக்காரங்களும் ஏதோ பேசிக்கிட்டு பணத்தை மாத்திக்கிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு இங்க வந்திருப்பான். இங்க வந்து பார்த்தா மொபைலை காணோம்.
காணோம்னு ஒரு கேஸ். எந்த ரெசார்ட்லன்னு எல்லாத்தையும் விசாரிச்சு பாக்குறான். எவ்வளவு பெரிய பணக்கார, ரொம்ப காஸ்ட்லியான கோடீஸ்வர ஆள் மாதிரி தெரியுது. கோடீஸ்வர கார்ல வந்திருக்கிற, வெறும் 2 லட்சம் ரூபாய் போனுக்காக வந்திருக்கிறேன்னா அந்த போன்ல ஏதோ முக்கியமான ஒரு மேட்டர் இருக்கணும். என்ன மேட்டர் அப்படின்னு விசாரிக்கிறார். கூட இருக்கிற ஐடி பையன், அது ஒண்ணுமில்லங்க, ஏதாவது கொஞ்சம் ஒர்க் பிரஷர் அது இதுன்னு அதிகமா இருந்தா அந்த ரெசார்ட்டுக்கு யாராவது சில பொண்ணுங்களோட வந்து தங்கிடுவாரு, இது வழக்கம் தான். அங்கே ஏதோ எசக்கு பசக்க ஒரு வீடியோ எடுத்திருக்காரு, அந்த வீடியோ மொபைல்ல இருக்குது, வெளியில தெரிஞ்சா மாட்டிப்பேன்னு பயப்படுறாருன்னு ஐடி பையன் எடுத்து சொல்லியிருப்பான். அப்ப வேல்யூ ரொம்ப அதிகமே, ஒரு 10 லட்ச ரூபா பில்லு போடலான்னு பார்த்தா போனோட வேல்யூ 2 லட்சம், அதுல பாதி 1 லட்சம் ஃபீஸ், ஏற்கனவே ஃபீஸை வாங்கிட்டோங்கிற அசிஸ்டன்ட் சொல்லுவான். காலையே ஓங்கி ஒரு மிதி. சரி காசு வாங்கியாச்சு, வாங்கின காசுக்கு ஒழுங்கா வேலை பார்க்கறவனு யோசிக்கிறான். ஆமா, மொபைலை எந்த பையில வச்சிருந்த, முன் பையிலையா பின் பையிலையான்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறார். அவனும் இந்த மாதிரி பையில தான் வச்சிருந்தேன்னு சொல்லுவான். அப்ப என்ன நடந்திருக்குங்கிறத அவர் கண்டுபிடிச்சார். ரூமை பூட்டிட்டு வெளியில போகும்போது போனை தவறுதலா கீழே விழுந்திருக்கணும், போனை கவனிக்காம நீ போயிருக்கணும், செக்யூரிட்டி போனை பார்த்துட்டு போனை எடுத்துருக்கணும், இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. போனை நாளை கிடைக்கும், நீங்க போயிட்டு வாங்கன்னு அவங்க அனுப்பிச்சு வச்சுட்டு தான் எல்லா கதையும் தான் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பான். சரி செக்யூரிட்டி தான் எடுத்தான்னு எப்படி சொல்றேன்னு கேட்டா, ஜீப்ல வர வழியில மொபைல் கடையில அந்த செக்யூரிட்டி மொபைல் போனை வித்துக்கிட்டு இருந்தா ரெசார்ட்ல ஆட்டையப்பட்ட போனா தான் இருக்கணும், ஏன்னா ரெசார்ட்ல தான் வேலை பார்க்கறான். அங்க போய் கண்டுபிடிச்சா மொபைல் எடுத்துடலான்னு மொபைலை போய் கரெக்டாக அந்த மொபைல் கடையில விசாரிக்கிறாங்க, செக்யூரிட்டியை பிடிச்சி வச்சுக்கிட்டு. ஆமான்னு 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. போனை வேற அன்லாக் பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்ட் ரொம்ப ஆர்வமா அப்படி என்ன வீடியோ எடுத்து வச்சிருந்த அந்த கோடீஸ்வரன் பார்க்கலாமேன்னு அந்த வீடியோவை எடுத்து போட்டு பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். போனை கொடுத்து கெத்து காட்டிட்டாங்க. கட் பண்ணா மறுபடியும் அடுத்த கொலை. ஒரு பொண்ணை கொன்னு தலையை வெட்டி மடியில திருஷ்டி தலையை வச்சு ஒரு மரத்தடியில சாட்சி வச்சிருக்காங்க. விறகு வெட்ட போன ஒரு 3 பேரு அந்த பாடியை பார்த்து அலறுவாங்க. அப்புறம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் எல்லாம் வந்திருக்குது. அசிஸ்டன்ட் ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கிறான் பாருங்க நம்ம பையன். அப்புறம் அங்க தடயவியல் நிபுணர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க பாடிக்கு பக்கத்துல ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட், ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாங்க. ஒன்னும் தேரல போல. நம்மாலும் முன்ன பின்ன தேடி பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவாலையும் எந்த ஒரு ஆதாரத்தையும் அங்க கண்டுபிடிக்க முடியல. எவ்வளவோ கொலைகள் நடந்துருச்சு. அங்க எதிர்த்த வீட்டு தங்கச்சிக்காரி, நம்ம ஹீரோ டாவடிக்கிற அந்த பொண்ணு, அவ ஒரு ரிப்போர்ட்டர். எஸ்ஐய கழுவி ஊத்துறா. இப்போ வரைக்கும் ஒன்ன கூட நீ கண்டுபிடிக்க தெரியல, நீங்க எல்லாம் எதுக்கியா எஸ்ஐயா இருக்கிறேன்னு திட்டுறா. பாதி கொலைகள் இங்க நடந்தது, மீதி கொலைகள் பக்கத்து ஸ்டேட்ல நடந்திருக்குது, கர்நாடகா ஸ்டேட்ல நடந்திருக்குது. அந்த ஸ்டேட்ல ஒரு பெரிய அதிகாரி, உயரதிகாரி ஒருத்தர் இருக்கிறார். அவர் முயற்சி பண்ணியுமே ஒன்றும் முடியல. சரி காணாம போனவங்க யாராவது, இப்போ 15 கொலைகளுக்கு மேல நடந்திருக்கு இல்லையா, ஒரு 15 கேஸ் இல்ல ஒரு 5 கேஸ் காணாம போனவங்க கேஸ்னு ஏதாவது வந்திருந்தா கூட அவங்க யாரு, அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, அங்க இருந்து ஒரு விசாரணையை ஆரம்பிக்கலாம். இதுவரை அந்த மாதிரி காணாம போன பெண்கள்னு ஒரு பேர் கூட இது வரைக்கும் இந்த 2 ஏரியாலையுமே லிஸ்ட் ஆகல. எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்படவே இல்லை. தலை இல்லங்கிறதுனால அடையாளத்தையும் கண்டுபிடிக்க முடியல. வேற எப்படிமா கண்டுபிடிக்க முடியும், எங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கமாங்கிறாரு எஸ்ஐ. கட் பண்ணா அடுத்து நம்ம ஹீரோ ஏத்து வீட்டுல அடிக்கடி உட்காந்து டாவடிச்சுக்கிட்டு இருப்பேன். டேய் சிக்கன் ரெடி பண்ணிருக்கேன்டா, சாப்பிட்றியான்னு ஏத்து வீட்டம்மா கேட்க வீட்டுக்கு கொடுத்து அனுப்புங்கன்னு அசால்ட்டா பேசிட்டு இருப்பேன். என்னடா இப்ப கேஸ்ல வேலை பார்க்கறேன்னு அந்த அம்மா கேட்கும்போது, கிஷோர்னு ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அந்த கேஸை பத்தி தான் விசாரிச்சுட்டு இருக்கிறேன், லைட்டா அடிச்சு விடுவான். அக்கா லவ் பண்ற பையன் பேரு கிஷோர். அக்காவை ஓட்டுறதுக்காக இந்த மாதிரி அவன் பேசிட்டு இருக்க. டேய் சொல்லி தொலையாராங்கிறாப்ல அவ தலையாட்டிக்கிட்டு இருப்பா. தங்கச்சிக்காரி இந்த பையில மதிக்கவே மாட்டேங்கிறா. மதிக்கிறாப்ல நடந்துக்கோ, காதலை பத்தி அப்புறம் யோசிப்போன்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா போல. எல்லாரும் மதிக்கணும்னா என்ன பண்ணலான்னு அசிஸ்டன்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறான். சரி அந்த சீரியல் கொலைகள் நடக்குதுல்ல, அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டா நல்ல பேர் கிடைக்குமேன்னு அந்த கேஸை சால்வ் பண்ணலாமான்னு யோசிக்கிறான். அது சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து விசாரிக்கலாமேன்னு வர்றான். இங்க வந்து பார்த்தா ஒரு குர்கா தன் மனைவியை காணாம கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு 1 வருஷமா அலைஞ்சிட்டு இருக்கிறானா. பைத்திய மாதிரி திரிறான் போல. வந்தானா அடிச்சு விரட்டுறதே போலீஸுக்கு வேலையா போச்சு. ஏப்பா மனைவியை காணான்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு கேட்டா, ஏ மனைவின்றதுனால நீங்க பொண்ணு நினைச்சிட வேண்டாம், அவன் கட்டிக்கிட்டது ஒரு திருநங்கையன்னு குண்டை தூக்கி போறாரு அவர். திருநங்கையை கூட விட்டு வைக்காம தூக்குறாங்க பாரு அப்படின்னு எஸ்ஐ புலம்பிக்கிட்டு இருக்கிறார். அடுத்து கர்நாடகால பார்த்தா சங்கர்னு ஒரு உயரதிகாரி இன்ஸ்பெக்டரா இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட எல்லையில தலை இல்லாம ஒரு பாடி கிடக்குது, கை பொசுக்கப்பட்டு இருக்குது, மடியில ஒரு திருஷ்டி பொம்மை கிடக்குது. அந்த இன்ஸ்பெக்டர் ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கிறார். மேட்டரை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ அங்க விசாரிக்கிறதுக்கு வரார். ரிப்போர்ட்டர் அந்த தங்கச்சிக்காரி அவளும் அங்க வந்திருக்கிறா, கொலையை பத்தி விசாரிக்கிறா. இவங்களும் தன்னை டிடெக்டிவ்ஸ் சொல்லி அறிமுகப்படுத்திக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். பார்த்தா அவளோட கால்ல இறந்து போய் கிடக்குற அந்த டெட் பாடியோட கால்ல ஒரு மச்ச மாதிரி ஒரு அடையாளம் இருக்குன்னு நீங்க கவனிக்கலாம். பிங்காங்குத்துற ஒரு அடையாளம். சின்ன வயசுல எய்த்து வீட்டுல இருந்த அந்த அக்காவோட கால்ல இருந்த அந்த அடையாளம், பிங்கா குத்துன அடையாளம். அப்ப அவன் அழுதுகிட்டே பார்த்துட்டு இருந்திருப்பான். சோ காலை பார்த்ததும் ஏத்து வீட்டு அக்காகாரி தான், தான் லவ் பண்ற பொண்ணோட அக்கா தாங்கிறாப்ல அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. அடுத்து அவங்களுக்கு 6வது விரல் ஒண்ணு இருக்கும், அதையும் அவனை வெட்டி எடுத்திருக்கிறான். சோ அதுவும் கன்ஃபார்ம் பண்ண எதிர்த்த வீட்டு அக்காகாரி தான் இங்க பணமா கிடக்குறதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இறந்து போனவங்க பேர் என்னங்கிறத இப்ப கரெக்டா சொல்லிடுறாங்க. பிரேத பரிசோதனையிலையும் இறந்து போனது அந்த எழுத்து விட்ட அக்கா தான், பேரு ஸ்ராவணிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஹீரோ ஒரு மாதிரி உடஞ்சு போறார். ஹீரோவே உடஞ்சு போறாருன்னா இறந்து போனவரோட தங்கச்சியோட நிலைமையை நினைச்சு பாருங்க. ஊரே கதறி கதறி அழுகுது. இப்பேற்பட்ட ஒரு சாவா இவளுக்கு கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க ஃபேமிலி எல்லாம். கிஷோர்னு ஒரு பையனை அவ லவ் பண்ணிக்கிட்டு இருந்தால, அந்த கிஷோரை கூப்பிட்டு அடுத்து போலீஸ் விசாரிக்கிறாங்க.
அவன் என்ன சொல்றான்னா, அவளை கூட்டிக்கிட்டு இந்த லவ்வர் தான் பாலாஜி கோயில் பக்கத்துல இருக்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கான். போயிட்டு வந்த பிறகு பஸ் ஸ்டாண்டுல அவளை இறக்கி விட்டு கிளம்பி இருக்கிறான். இப்படி எல்லாம் நடக்கணும் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கலன்னு சொல்லி அந்த கிஷோருங்கிற லவ்வர் அழுதுகிட்டு இருக்கிறான். பஸ் ஸ்டாண்ட்ல சந்தேகத்துக்குரிய அளவுல யாராவது இருந்தாங்களான்னு கேட்டா இல்லங்கிறான், கவனிக்கலங்கிறான். இதுவரை கிட்டத்தட்ட 17 கொலைகள் நடந்திருக்குது. அந்த சீரியல் கொலைகாரன் தான் இந்த கொலையும் பண்ணிருக்கணுங்கிறாப்ல விசாரணை போகுது. நம்ம ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும். இதுக்கு முன்னாடி இந்த கேஸை சால்வ் பண்ணியிருந்தா ஏத்து விட்டு அக்கா இந்நேரம் உயிரோட இருந்திருக்கும். நான் விளையாட்டுத்தனமா விட்டு தப்பா போச்சு, இந்த கேஸை சால்வ் பண்ண போறேன்னு அடிச்சு நிப்பாட்டுறான். அதுக்கு வேண்டிய உதவியை செய்யறதா நம்ம எஸ்ஐ சொல்றாரு. ஏத்து வீட்டுல பார்த்தா அம்மா சாப்பிடல, தங்கச்சிக்காரி சாப்பிடல. அம்மா சாப்பிட சொன்னா உள்ள போய் தங்கச்சியை சாப்பிட வையின்னு கேட்டுக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ உள்ள போய் தங்கச்சியை சாப்பிட வைக்கிறதுக்கு ஏதோ காமெடியா பேச போலீஸ்னு ஒரு அறை விட்டு வெளியில அனுப்பிச்சு வச்சிடறான். அடி வாங்கிட்டு கம்முன்னு வெளியில வந்துருவான். அடி வாங்கணும் அப்படிங்கறத விட இந்த கேஸை சால்வ் பண்ணணுங்கிற அந்த ஆர்வம் வெறி அதுதான் அதிகமாகுது. முதல் வேலையா லுங்கிலேயே திரியறவன் கோட்டு பேண்ட் இதெல்லாம் ரெடி பண்ணி இருக்கிறான். ஒரு ரெடிட்டி மாதிரியே ட்ரெஸ் போட்டு எஸ்ஐ கொடுத்த ஜீப்பை எடுத்துக்கிட்டு அக்காவோட காதலன் கிஷோரை விசாரிக்கிறதுக்காக அவன் போய் பார்க்கறான். கிஷோர் கிட்ட விசாரிக்க அவன் அழுதுகிட்டே இருக்கிறான். நானும் உங்களுக்கு விசாரணைக்கு உதவ பண்றேன் அப்படின்னு கூட வரேங்கிறான். சரி ஓகே, முக்கியமான இடத்துல கூப்பிடுறோம் அப்படிங்கிறாரு அவரு. அப்புறம் காலேஜ்ல வச்சு மித்த பொண்ணுங்க கிட்ட விசாரிக்கும் போது அவ சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளா அவ சோகமாவே இருந்தாளா. என்ன ஏதுன்னு நாங்க கேட்கும் போது கூட ஒன்னும் சொல்லல. சரி குடும்பத்துல ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு நாங்களும் விட்டுவிட்டோம் அப்படிங்கிறாப்ல அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா காதலனோ எனக்கு தெரியாம என்ன பிரச்சனை வந்துற போது அப்படியெல்லாம் இல்லைங்கிறாப்ல சொல்லியிருப்பான். ஃபேமிலி பிரச்சனையா இருக்க வாய்ப்பே இல்ல, இருந்திருந்தா எனக்கு தெரிய வந்திருக்குங்கிறான் காதல. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறாங்க. எந்த இடத்துல நீ அவளை டிராப் பண்ணு விசாரிக்க இந்த இடத்துல தான் டிராப் பண்ணு அவனும் காட்டுவான். இப்படி பல கட்ட விசாரணைக்கு பிறகும் உருப்படியா எதுவும் டீடைல் கிடைக்கல. சரி ஒரு டீ எடுப்போன்னு டீ கடையில இருந்தா அந்த பக்கத்துல வந்த வண்டி ஒண்ணு இவனை இடிச்சு தள்ளிட்டு போகும். நல்ல வேலை தூக்கி வீசப்பட்டவன் ஒரு மணல் மேடுல விழுந்ததுனால சின்ன காயத்தோட எஸ்கேப் ஆயிட்டான். பெருசா ஒண்ணு அடி இல்லையா. அம்மா உட்காந்து ஓன்னு அழுதுகிட்டு இருக்கும். லவர் ஓடியாரா. இவன் அடிபட்டு கிடக்கிறத பார்த்து வருத்தப்படுறா, அழுகிறா. நான் சொன்னேங்கிறதுக்காக தானே இந்த கேஸ்ல ரொம்ப தீவிரமா இருக்கிற உன்னை நான் புரிஞ்சுக்கலன்னு வருத்தப்படுறா. சரி இனிமே நானும் உங்களுக்கு இந்த கேஸ்ல உதவி பண்றேன், என்னையும் கூட்டிட்டு போங்கன்னு கூப்பிட சரின்னு சொல்லிட்டு அவளையும் கூட்டிட்டு போறாங்க. போகும்போது வரும்போது வேலை செய்யும் போதுன்னு 2 பேரும் ஒன்னாவே தெரியுறாங்க. இந்த ஏரியால திருஷ்டி பொம்மையை ரெடி பண்ணுவாங்கல்ல, அவங்க கிட்ட வந்து அந்த பொம்மைகளை பத்தி விசாரிக்கிறாங்க. அப்புறம் துணி கடையில போய் இறந்து போன அக்கா ஒரு வெள்ளை கலர்ல ட்ரெஸ் பண்ணிருப்பாள்ல, அந்த வெள்ளை சேலையை கொடுத்து அந்த ட்ரெஸ் பத்தி அந்த துணியை பத்தி எல்லாம் விசாரிக்கிறாங்க. இதுவரை இறந்து போனவங்களோட டெட் பாடி எங்கெல்லாம் கிடைச்சதோ எங்கேயாவது ஒரு இடத்துல கொலை பண்ணிட்டு பாடியை வேற ஒரு இடத்துல போட்டாங்க. அப்படி போடப்பட்ட அந்த இடத்தையெல்லாம் மேப்ல மார்க் பண்ணி பார்த்தா அது எல்லாம் ஒரு ஆர்டர்ல வருது. ஆனா இந்த அக்கா கரியோட கொலை மட்டும் அவளோட டெட் பாடி சம்பந்தமே இல்லாம வேற ஒரு இடத்துல கிடக்குது. அவங்களுக்கு இதுவும் ஒரு பெரிய குழப்பத்தை உருவாக்குது. சரி இதை பத்தி கர்நாடக இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் விசாரிக்கலாம் சொல்லி உயரதிகாரிட்ட விசாரிக்கலாம் சொல்லி அங்க வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல ஒரு பொண்ணை தத்தெடுத்துட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு போல அந்த இன்ஸ்பெக்டர். அசிஸ்டன்ட் உடனே சைட் அடிக்க ஆரம்பிச்சுட்டா அவங்கள. இன்ஸ்பெக்டர் வரார், என்ன அப்படின்னு விசாரிக்கிறார். இந்த சீரியல் கொலைகார கேஸ் சம்பந்தத்துல நிறைய விசாரிச்சுட்டு இருக்கிறோம், இப்போ வரைக்கும் உருப்படியா அதுவும் கிடைக்கல, டீட்டெயில் கிடைக்கல. சரி உங்களோட கேஸ் ஃபைல்ஸ்ல ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமோ, அதான் உதவி கிடைக்குமான்னு கேட்டு வந்ததா சொல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி கான்ஸ்டபிள் கிட்ட அந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன் அப்படிங்கிற. அக்கா கொலை சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே இவங்களுக்கு கிடைக்க வருது. அக்கா ஹரியோட கொலையில அவ கட்டி இருந்த அந்த சேரியும் அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 5 கொலைகள் இந்த ஏரியா பக்கம் நடந்திருக்கும். அந்த கொலைகள்ல கிடைத்த சேரியும் வித்தியாசமா இருக்குது. 5 பேரோட சேரி ஒரே டைப்ல இருக்குது. இந்த கடைசி அக்கா ஹரியோட கொலையில அவ போட்டிருந்த அந்த சேரி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. இது ஒரு டவுட். அடுத்து ஏதோ மையில எழுதுன ஒரு அச்சு மாதிரி தெரியுதுங்க. அந்த அச்சு மிரர் மாதிரி இருக்குது. பாதி தான் தெரியுது, பாதி தெரியல. அது என்னவா இருக்கும்னு இவன் ஒவ்வொரு எழுத்தா சொல்ல ஆரம்பிக்க அதை எழுத ஆரம்பிச்சு அதை சர்ச் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி தெரிய வருது. ஹாஸ்பிட்டல்ல டாக்டரோட பேரு இஷ்னு முடியுது. யோகேஷ், ராகேஷ், ராஜேஷ் இப்படி ஏதோ இஷ்னு முடிய வாய்ப்பு இருக்கு. ரமேஷ், சுரேஷ், ராகேஷ், யோகேஷ், கணேஷ் இப்படி ஏதாவது ஒரு பேர் போட்டு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலான்னு நெட்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ஏரியால ஒரு டாக்டரோட அட்ரஸ் தெரிய வருது. அந்த டாக்டர் கிட்ட விசாரிக்கலாமேன்னு இவங்க கிளம்பி வராங்க. டேய் அந்த ஏத்து விட்ட அக்கா ஸ்ராவணியை என்னடா பண்ண அப்படின்னு ஓப்பனா கேட்கிறார். அது ஒரு பக்கம்னா இந்த பக்கம் அக்காவோட லவர் அவரை யாரோ கூப்பிட்டு விட்டா சொல்லி ஒரு பீன் வந்து நிப்பான். சிரிச்சுக்கிட்டே அந்த பீன் கூட பேசிக்கிட்டே அவர் வெளியில வருவார். வெளியில வந்து பார்த்தா கர்நாடக இன்ஸ்பெக்டர் நிக்கிறார். ஹாய்னு ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணுவார். அதே சமயம் கால் வருது. கால்ல அந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோ தான் பேசுறான். ஏத்து விட்ட அக்கா காரியை கொலை பண்ணது வேற யாரும் இல்ல, அவங்க லவ் பண்ண இந்த கிஷோர் தான் அப்படின்னு சொன்னதும் எங்களுக்கும் தெரியும். அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கிறதா கர்நாடக இன்ஸ்பெக்டர்னு சொல்றாரு. போன்ல நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு நம்ம ஹீரோ விசாரிச்சிருப்பான் போல. கோயிலுக்கு கூட்டு போறதா சொல்லி இவன் கோயிலுக்கு கூட்டு போனான் இல்லையா அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா நிஜத்துல அவன் கோயிலுக்கு கூட்டிட்டு போகவே இல்ல, அங்கதான் மாட்டினா அப்படிங்கிறாரு அவர். இந்த பக்கம் அந்த டாக்டர் எஸ்கேப் ஆகி போக பார்க்க டாக்டரை போட்டு அடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் உண்மையிலேயே அவர்களுக்கு என்ன நடந்ததுங்கிறது தெரிய வருதுங்க. என்ன இருக்குன்னா அவ பிரெக்னென்ட் ஆயிருப்பா இந்த கிஷோர் பையனால. வீட்டுல தெரிஞ்சு அம்மா கொன்னே போட்டுருவாங்கன்னு வருத்தப்படுறா.
சந்தேகப்படுறா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர் கருக்கலைப்பு பண்ணி விட்டுருவாருன்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட இவங்க கொண்டு வந்து விட்டுருக்கான். இந்த யோகேஷ்ங்கிற டாக்டர் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்ல, பல கருக்கலைப்பு நான் பண்ணியிருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரு கருக்கலைப்பு வேலையை பண்ணியிருக்கிறார். இம்மா படுமா புதுசா மாத்தின பெட்ஷீட் தான் படு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாப்ல. அப்படி படுக்கும்போது அது புது பெட்ஷீட்டா, அந்த பெட்ஷீட்ல எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற ஒரு ஷீல் இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இவ கை வைக்கும் போது அந்த பெட்ஷீட்ல இருந்து அந்த ஷீலு இவளோட கையில ஒட்டி இருக்கும். அடுத்து இன்ஜெக்ஷனை போட்டு இவன் ஆபரேட் பண்ணிருப்பான். கருக்கலைப்பு பண்ண போய் அவ இறந்து போயிருக்கிறா பாவம். இப்ப இந்த மேட்டர் வெளியே தெரிய வந்தா இவங்க 2 பேரும் கம்மி ஏறணும். அதுக்கு பயந்துகிட்டு ஏற்கனவே நடக்கிற அந்த சீரியல் கொலை இருக்கு இல்லையா, அந்த கொலை மாதிரியே செட் பண்ணணும்னு முடிவு பண்ணி இவங்க செட் பண்ணிருக்கானுங்க. தலையை வெட்டி வெள்ளை கலர்ல ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு மரத்தடியில மடியில ஒரு திருஷ்டி பொம்மையோட வச்சுட்டா வேலை முடிஞ்சிச்சு நினைச்சிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. தலையை என்னடா பண்ணீங்கன்னு கேட்டா தலையை துண்டு துண்டா ஆக்கி ஆத்துல வீசி எரிஞ்சு டாக்டர் சொல்லுவார். ஹீரோக்கு பயங்கர கோவம் வரும், இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டீங்களடான்ட்டு. அழுதுகிட்டே தங்கச்சி அங்க இருந்து போயிடுவா. அக்காவோட சாவுக்கு காரணம் யாருங்கிறது இப்ப தெரிஞ்சு வந்துருச்சு. அந்த சீரியல் கொலைகாரங்க இல்லங்கிறது புரிய வந்துருச்சு. சரி நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சீங்கன்னு நம்ம எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்க, பொதுவா நடந்த பழைய கொலைகள் எல்லாமே டெட் பாடிய கிழக்கு பக்கம் பார்த்தாப்ல செட் பண்ணி வைக்கிறது வழக்கம். ஆனா இங்க வழக்கத்துக்கு மாறா வேற ஏதோ ஒரு திசையில டெட் பாடி கிடந்தது. அது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. பொதுவா ஒரு கொலை நடந்தா அந்த கொலைக்கு காரணமானவங்க தெரிஞ்சவங்க தான் மோஸ்ட்லி இருப்பானுங்க. இதுவரை நடந்த குழந்தைகள் அந்த கொலைகள்ல இறந்து போனவங்க யாருன்னே தெரியாம இருக்கிறனால தான் அந்த கேஸை நம்மளால சால்வ் பண்ணவே முடியல. எப்போ உன் ஃப்ரெண்டுக்காரன் நம்ம ஹீரோ இறந்தது ஸ்ராவணி தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரோ அப்பவே எங்களுக்கு சந்தேகம் அந்த காதலன் மேலதான் இருந்தது. ஈஸியா கண்டுபிடிச்சதா அவர் சொல்லுவார். இப்போ இறந்து போன ஸ்ராவணியோட கேஸ் சால்வ் ஆயிடுச்சு. ஆனாலும் இன்னும் இந்த சீரியல் கொலைகள் அதை சால்வ் பண்ணி ஆகணும். பழைய கேஸுகளை பார்த்தா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த விரல் இருக்குல்ல, அந்த விரலை கட் பண்ணி எடுத்துட்டு தான் பாடியை கிழக்கு பக்கம் பார்த்தாப்புல வச்சிருக்கானுங்க. அப்புறம் அந்த சிவலிங்கம் இது எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கேன்னு இவனுக்கு ஒரு டவுட் வரும். தான் அண்ணனோட லவ்வர் வீட்டுல ஒரு சிவலிங்கம் கிடைக்கும்ல, கிட்டத்தட்ட அதே சிவலிங்கத்தை வெரி ரீசென்ட்லி ஏதோ பார்த்தாப்புல ஞாபகம். அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக்ல ஓட்டி பார்த்தா அந்த கோடீஸ்வர பாஸ் ரெசார்ட்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனேன்னு சொன்னார்ல, ஒரு வீடியோ எடுத்துறேன்னு சொன்னார்ல, அதுல பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு 6+6 12 விரல் இருந்திருக்கும். அவளோட கழுத்துல அந்த சிவலிங்கம் இருக்கும். 16வது கொலையா சாகடிக்கப்பட்டவ இவளா தான் இருக்கணும், அந்த ரெசார்ட்டுக்கு போனவளா தான் இருக்கணுங்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறார். கட் பண்ணா மறுபடியும் காட்டுக்கு மத்தியில இருக்கிற ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. சலங்கையை போட்டு ஒருத்தவன் பெரிய கத்தியோட எதுக்க ஒரு பொண்ணை கட்டி போட்டு உட்கார வச்சிருக்கான். வாய்க்குள்ள சிவலிங்கத்தை தள்ளி விட்டு அப்படியே வெட்ட போறான். ஒரே இருட்டு. கட் பண்ண பிறகு ஒரு பெட்டிக்குள்ள பாடிய போட்டு தலைய தனியா வேற ஒரு இடத்துல ஃப்ரண்ட்ல வச்சிருக்கான். இது 17வது கொலை. இந்த கோயிலே பாத்தீங்கன்னா திருஷ்டி பொம்மைக்கான ஒரு ஸ்பெஷல் கோயில் மாதிரி தெரியுது. காட்டுக்கு மத்தியில இருக்கிறதும் அந்த பில்டிங்குள்ள இருக்கிற பூஜா ரூம்ல இந்த சிலைகளை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ரெசார்ட்டுக்கு வந்து அந்த பொண்ணை யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு அந்த பாஸ் கிட்ட போய் நிக்கணும்னு பாஸோட வீட்டுல கதவை தட்டுறாங்க. பொண்டாட்டி தான் வந்து கதவை திறப்பா. அப்புறம் இவன் பார்த்துட்டு பதறுவான். பொண்டாட்டி தெரியக்கூடாதுன்னு ஏதோ சொல்லி சமாளிக்க பாப்பா. இவங்க உள்ள வந்து பிரச்சனை பெருசுங்கிறத போட்டு உடைச்சிடறானுங்க. வேற வழியில நம்ம பொண்டாட்டி முன்னாடி ஆமா ரெசார்ட்டுக்கு போறது வழக்கம், கூட சில பெண்களை கூட்டு போறது வழக்கம். அப்படித்தான் அன்னைக்கு கால் பண்ணி ஒரு பொண்ணை அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ரெசார்ட்ல ரிசப்ஷன் சைட்ல அவ உட்காந்துட்டு இருந்தா. சரி நமக்காக வந்த பொண்ணு தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளை என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனேன். எனக்கு வீடியோ எடுக்கிற பழக்கம் உண்டு. அப்படித்தான் அவளை வீடியோ எடுக்க போய் நீங்க நினைக்கிற பொண்ணு நான் இல்ல நம்ம எவ்வளவோ கத்தனா. கதவை வேற திறந்திருந்ததா, வெளியில இருந்த வேற ஒரு பொண்ணு பரதாப்பட்ட ஒரு பொண்ணு உள்ள வந்து பளிர்னு ஒரு அறை விட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போயிட்டா. இதுதாங்க நடந்ததுன்னு எடுத்து சொல்லியிருப்பான். ஆக்சுவலா இவன் புக் பண்ண பொண்ணு இல்ல, அந்த பொண்ணு வேற ஒரு ஆளை பாக்குறோன்னு அங்க காத்துக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் இவ்வளவு கூத்து நடந்து போச்சு. இப்போ கூட வந்த பரதா போட்ட அந்த பொண்ணு யாரு, அவளை கண்டுபிடிக்கணுங்கிறது இவங்க அடுத்த டார்கெட். இப்ப நம்ம ஹீரோ ஒரு கால் இதுவரை கொலை செய்யப்பட்ட அந்த 16-17 பேரும் ஏன் ஒரு பாலியல் தொழிலாளிகளாக இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறான். கரெக்டா இருக்கலாம். அதனாலதான் குடும்பத்தை விட்டு வெளியில வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணி சம்பாதிக்கிறவங்கள காணாம போனா கூட எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவோ காணாம போயிட்டாங்கன்னு தேடுறதுக்கு கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இது வசதியா போச்சு. இந்த மாதிரி பொண்களையா பார்த்து தேடி கொலை பண்ணி இருக்காங்கன்னு நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அந்த ரெசார்ட்ல நம்ம செக்யூரிட்டி இருக்கான்ல, அவனை விசாரிச்சா எல்லா டீடைலும் தெரிய வரும்னு அசிஸ்டன்ட் சொல்லுவான். செக்யூரிட்டியை தூக்கிட்டாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நீ அவங்களை பார்த்தியான்னு விசாரிக்க, ஆமா பார்த்தேன். அந்த பொண்ணை அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போகும்போது பார்த்தேன். கதவு பூட்டாம இருந்ததுனால உள்ள என்ன நடந்துச்சுன்னு நான் எல்லாத்தையும் எட்டி பார்க்கத்தான் செஞ்சேன்னு அடிச்சு பேசுறான். அதே கதையை தான் சொல்றான். பரதா போட்ட வேற ஒரு பொண்ணு வந்து கூட்டிட்டு போயிட்டான்னு. ஆனா நமக்கு தெரியாத இன்னொரு செய்தியை சொல்றான். அந்த சிவலிங்கத்தை போட்டுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு ஆக்சுவலா பொண்ணு கிடையாது. அவ ஒரு திருநங்கைன்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். இவங்க நம்பல. சத்தியமா சொல்றேன்னு அடிச்சு சொல்றான். சரி ஓகே, அப்ப அந்த பாஸ் கிட்ட விசாரிக்கலாமேன்னு பாஸ் கிட்ட விசாரிக்க பாஸ் அப்புறம் ஒத்துக்கிட்டாரு. என் பொண்டாட்டி முன்னாடி அவ ஒரு திருநங்கைன்னு ஒத்துக்கிட்டு இருந்தா எனக்கு டிவோர்ஸே வந்துடும், கண்டிப்பா வார்த்தை பண்ணிருப்பா, அசிங்கமா போயிருக்கும். அதனாலதான் அந்த உண்மையை சொல்லலன்னு சொல்லிருப்பான் போல எஸ்ஐ வந்து எடுத்து சொல்றார். சோ இதுவரை கொலை செய்யப்பட்ட எல்லா பேருமே ஏன் திருநங்கைகளாக இருக்கக்கூடாது? நியூஸ்ல எல்லாத்துலயும் பெண்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், அவங்க மேல எஃப்ஐஆர் ஏதாவது ஃபைல் பண்ணியிருந்தா சர்ச் பண்ணுவோம், அப்போ அப்படியே விசாரணை போய்கிட்டு இருந்தது. ஆனா பொண்ணு காணாம போகணும்னு சொல்லி எந்த ஒரு எஃப்ஐஆரும் ஃபைல் செய்யப்படவே இல்லை. ஏன் கொலை செய்யப்பட்ட எல்லா பேருமே திருநங்கைகளாக இருக்கக்கூடாது? இப்படி ஒரு டவுட் அவனுக்கு வந்தது. அதை ஊர்ஜிதப்படுத்துற விதமா அடுத்த நாள் காலையில நியூஸ்ல பார்த்தா ஒரு திருநங்கை கொடுத்த இன்டர்வியூ.
அதுல யாரும் எங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, குடும்பமே எங்களை தன்னிதழிச்சிருவாங்க, எங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா கூட கேப்பாரட்டு தான் அங்க பாடி கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வச்சுதான் இந்த புடியை பிடிச்சிருப்பான். ஏன் இறந்து போனவங்க எல்லாம் திருநங்கைகளாக இருக்க கூடாதுன்னு அந்த டவுட்டை தன்னோட கூட இருக்கிறவங்க கிட்ட ஷேர் பண்றான். அப்படி ஒருவேளை அவங்க திருநங்கைகளாக இருந்திருந்தா பிரேத பரிசோதனை பண்ண டாக்டருக்கு தெரிய வந்திருக்குமே அப்படிங்கிற நம்ம ரிப்போர்ட்டர். கரெக்ட் தான். பிரேத பரிசோதனை பண்ணது யாருன்னு விசாரிக்கிறதுக்காக இங்க வராங்க. ஒரு சீனியர் டாக்டர் தான் பிரேத பரிசோதனை பண்ணுவார் போல. அந்த டாக்டரோட வீட்டுக்கு போலாம், அவருக்கும் இந்த கொலைகளுக்கு சம்பந்தம் இருக்கலாம்னு நினைச்சிட்டு அவரோட வீட்டுக்கு வராங்க. ஆனா பிரேத பரிசோதனை டாக்டரோட வீட்டுல இருந்து எவனோ ஒருத்தவன் எகிரி குதிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். டாக்டர் தான் தப்பிச்சு ஓடுறான்னு நினைச்சுக்கிட்டு இவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா ஆளு எஸ்கேப். வீட்டுக்கு வந்து பார்த்தா உள்ள டாக்டர் இறந்து கிடக்குறாரு. தப்பிச்சு போனவன் வேற யாரோ. கால்ல இந்த மாதிரி டாக்டர் இறந்து கிடக்கிற மேட்டரை கேள்விப்பட்டுட்டு எஸ்ஐ மறுபடியும் இங்க வந்து கூட்டு வந்து எங்களை பாத்துறாரு. பார்த்தா எஸ் துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு செத்து போய் கிடக்குறான். ஒருவேளை இது கொலையா இருக்குமோன்னு சுத்தி இருக்கிறவங்க யோசிக்கிறாங்க, இது கொலை இல்ல, கண்டிப்பா இது தற்கொலை தானே நம்ம ஹீரோ அடிச்சு சொல்றாரு. ஏன்னா அங்க பாருங்க, சுவத்துல இருந்த போட்டோ இப்ப காணோம். போட்டோவை ஒளிய வச்சிருக்கான், இல்ல எரிச்சிருக்கான். இங்க பாரு, மீன் தொட்டி இருக்கு, மீன்கள் இல்ல. மீன் எல்லாத்தையும் கொண்டு போய் சேஃபா விட்டுருக்கான். அங்க பாரு, பூந்தொட்டி இருக்கு, ஆனா அதுல இருக்கிற பூவோ செடியோ இல்ல. எல்லாத்தையும் எடுத்து தோட்டத்துல போய் நட்டு வச்சிருக்காரு. தான் சாக போறோம், தான் செத்த பிறகு இந்த மாதிரி செடி கொடிகளும் மீனும் செத்துறக்கூடாதுன்னு அது எல்லாத்தையும் நீட்டா செட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் செத்துருக்கிறார். சோ கண்டிப்பா இது சூசைடா தான் இருக்குன்னு அடிச்சு சொல்றாரு. அப்புறம் அங்க இருக்கிற பூஜா ரூமை திறந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் ஷாக்கான வேற ஒரு செய்தி தெரிய வருது. இவன் இங்க சாமியா கும்பிட்டு இருக்கிறது அந்த திருஷ்டி பொம்மை தலையத்தான். திருஷ்டி தலையத்தான் சாமியா கும்பிட்டு இருக்கிறான். கேஸை ஏதோ இவங்க நெருங்கினாப்புல தெரியுது இல்ல. திருஷ்டி தலைய போய் யாராவது சாமியா கும்பிடுவாங்களா அப்படின்னு விசாரிக்க, இவர் ரிப்போர்ட்டர் தான் இல்லையா, இந்த கொலைகள் சம்பந்தமா விசாரிக்கும் போது இந்த திருஷ்டி பொம்மைக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆதிகால கதை என்னங்கறத பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணேன். எனக்கு சில உண்மைகள் தெரிய வந்ததுன்னு அதை பத்தி நம்ம ரிப்போர்ட் எடுத்து சொல்றேன். அதாவது பல ஆயிரம் வருடத்திற்கு முன்னாடி துர்வாச முனிவர் தேவர்கள் எல்லாம் அவரோட சக்தியை இழக்கட்டும், அமரத்துவத்தை இழக்கட்டும்னு இந்திரன் உட்பட தேவர்கள் அத்தனை பேருக்கும் சாவ கொடுத்துட்டாரா. அதுல அவர்களோட வலிமையையும் அமரத்துவத்தையும் இழந்துட்டாங்க தேவர்கள். இதை சாதகமா பயன்படுத்தி அசுரர்கள் அவர்களோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே யுத்தம் பண்ணா நாங்க இறந்து போயிடுவோம், வலிமை இல்லாம எங்களால எதுவும் பண்ண முடியாது, அமரத்துவம் இல்லாம எங்களால எதுவும் பண்ண முடியாது, ஏதாவது வழிகாட்டுங்கன்னு கிருஷ்ணர் கிட்ட வந்து நின்று இருக்கிறாங்க. விஷ்ணு பகவானும் சரி ஓகே, கடலை கடைங்க, அமிர்தம் கிடைக்கும், அதை குடிங்க, உங்களுக்கு அமரத்துவம் கிடைக்கும் ஐடியா கொடுப்பாப்ல. ஆனா இதை நீங்க தனியா பண்ண முடியாது, இதுக்கு துணையா அசுரர்களையும் நீங்க பயன்படுத்தி ஆகணும்னு ஐடியா கொடுக்குறாரு. உடனே அசுரர்களோட தேவர்கள் ஒரு டீலை போட்டு எல்லாம் சேர்ந்தே கடைவோம், கிடைக்கிற அமிர்தத்தை ஷேர் பண்ணி போன்னு டீல் போடுறாங்க. எல்லாம் சேர்ந்து 5 தலை நாகத்தையே கயிறா பயன்படுத்தி ஒரு பெரிய மலையை வச்சு அந்த மலையை உலக்கையா பயன்படுத்தி கடலையே கடைஞ்சு அமிர்தத்தை எடுக்கிறாங்க. ஆனா தேவர்களோட வரிசையில தேவர்கள் மாதிரி 2 அசுரர்கள் வேஷம் போட்டு தேவர்கள் பக்கம் வந்திருப்பாங்க. அவங்க தான் ராகு கேது. அவர்களோட கதையை பத்தி நாம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த ராகு கேதுவை தவிர்த்து 3ஆவதா ஒரு அசுரனோ தேவர்கள் மாதிரி இந்த பக்கம் வேஷம் போட்டு வந்து கடந்துகிட்டு இருப்பாங்க. அந்த 3ஆவது ஆள் தான் பஸ்மாசுரன். எதிர்பார்த்தாப்லயே அமிர்தம் கிடைச்சது. ஆனா அசுரர்களுக்கு துரோகம் பண்ணி அமிர்தம் எல்லாம் தேவர்களுக்கே கிடைக்கும்படி விஷ்ணு பகவான் செஞ்சாரு. ஆனா ராகு கேது நம்ம பிரம்மாசுரன் இவங்க 3 பேரும் தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு இருந்ததுனால அவங்க 3 பேருக்குமே அமிர்தம் கிடைச்சது. 3 பேருமே அந்த அமிர்தத்தை குடிச்சாங்க. தேவர்கள் அப்புறம் கண்டுபிடிச்சாங்க இவங்க 3 பேரும் அசுரர்கள்னு. 3 பேரோட தலையையும் வெட்டுறாங்க. இதுல பஸ்மாசுரன் ஏற்கனவே அமிர்தத்தை குடிச்சு அது எஃபெக்டிவ்ல இருக்கும்போது தலையை வெட்டிருக்காங்க போல. அதனால தலை வெட்டப்பட்ட நிலைமையிலையும் அந்த தலைக்கு உயிர் இருக்குது, அது அழியல. அதை பார்த்து பயந்து போய் தேவர்கள் எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. அசுரகுல முனிவரத்தவர் இருப்பார், அசுரர்களுக்கான முனிவர் அவர். அவரை விடாத சிவனை நோக்கி தவம் பண்ணி உயிர் இருக்கிற அந்த தலையை உடலோடு ஒட்டி கொடுக்கும்படி சிவங்கிட்ட வேண்டிக்க சிவனும் சரின்னு வரம் கொடுக்கிறார். மறுபடியும் உடலோடு அந்த தலை ஒட்டிக்கிச்சு. உடல் கிடைத்ததும் முதல் வேலையா சிவனை நோக்கி கடுமையான தவம் புரிய ஆரம்பிக்கிறான் பஸ்மாசுரன். தனக்கு எதை தொட்டாலும் யாரை தொட்டாலும் அவங்க பஸ்மாகணும், அமிர்தத்தை குடித்த தேவர்களாகவே இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இது பொருந்துங்கிறாப்ல வரம் கேட்க சிவன் வரம் கொடுத்திருப்பாரு. வரம் கொடுத்த சிவனோட தலையவே தொட்டு அவரையே சாடிக்கலான்னு முடிவு பண்ணி விரட்ட ஆரம்பிச்சிடறான் இவன். அப்போ நம்ம விஷ்ணு பகவான் தான் மோகினி அவதாரம் எடுத்து தன்னோட டான்ஸ் ஆடுபடி சொல்லி டான்ஸ் ஆட கூப்பிடுவாங்க. இவனும் மோகினி மேல காதல் கொண்டு சரின்னு அவங்களோட டான்ஸ் ஆட ஆரம்பிப்பான். டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்லும்போது நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு ஸ்டெப் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதை அவன் அப்படியே பார்த்து ஆடுவான். அப்படியே ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப்பா தான் தலைய தானே தொடுறாப்ல மோகினி செய்ய அவன் அதே மாதிரி செய்ய அவன் தொட்டதும் அப்படியே அவன் பஸ்மமாகறான். ஆனாலும் ஏற்கனவே அமிர்தம் குடிச்சிருந்ததுனால அந்த தலைக்கு மட்டும் ஒன்னும் ஆகல. இன்னும் உயிரோடைய அந்த தலை இருக்கிறதா நம்பப்படுது. வரம் வாங்கின பஸ்மாசுரனுக்கே அந்த வரம் சாபமா மாறி போச்சு. அதுக்காக தான் வீடு முழுக்க திருஷ்டி பொம்மையை கட்டுவாங்க, திருஷ்டி தலைய வைப்பாங்க. யாராவது கண்ணு வச்சா அவங்க கண்ணு வச்சது அவர்களுக்கே திரும்ப போய் சேர்ந்துரும்னு ஐதீகமா. இதே அங்க இருந்த யாரோ ஒருத்தன் கவனிச்சுட்டு அந்த பக்கத்துல போயிருப்பான். அதே சமயம் அங்க புகையா வரத பார்த்துட்டு நம்ம ஹீரோ அந்த பக்கத்துல போய் என்னன்னு பாக்குறாரு. பார்த்தா வீட்டுல இருந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் போட்டு யாரோ எரிச்சிட்டு ஓடி இருக்காங்க. அதை அணைச்சு உள்ள கிடக்கிற அரைகுறையா எரிஞ்சு கிடக்கிற அந்த ஐட்டத்தெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. இங்க ஒரு போட்டோல அந்த கார் இருக்கும், ஒரு சில்வர் கலர் கார். இதே காரை பயன்படுத்தி தான் ரெசார்ட்ல இருந்து
பரதாப்பட்ட ஒரு பொண்ணு லிங்கம் போட்டிருந்த அந்த இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு போயிருப்பா. செக்யூரிட்டி பார்த்து சொல்லியிருப்பா சில்வர் கார்ல போயிருப்பாங்கன்னு. அடுத்து ஒரு காலேஜோட பேர் போட்டிருக்கும், எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் படிச்சிருக்காங்கன்ற டீடைல் இதுல இருக்கும். அந்த காலேஜ்ல போய் போட்டோல அரகரையா கிழிஞ்சு கிடக்கிறது யாரா இருக்கும்னு யோசிக்கிறாங்க, கணிக்கிறாங்க. பேர் கூட அதுல எழுதியிருக்கும் ருத்ரவேணின்னு. சோ அதே இயர்ல ருத்ரவேணின்னு அங்க படிச்சது யாருன்னு செக் பண்ணி பார்த்தா எல்லா கொலைகளையும் தடயவியல் நிபுணரா ஒருத்தவ வந்து உட்காருவால, அவ பேர் தான் ருத்ரவேணி. ஆனா இவங்க விசாரிக்க வந்த இந்த காலேஜ் இது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ். தடயவியல் நிபுணர் ஆகணும்னா மெடிக்கல் பக்கம் படிச்சிருக்கணும். ஐடி இன்ஜினியரிங் படிச்ச இவ எப்படி தடயவியல் நிபுணராக ஆக முடிஞ்சதுன்னு ரிப்போர்ட்டர் டவுட் கேட்கிறா. இதுல அட்ரஸ் இல்லையான்னு நம்ம ஹீரோ விசாரிக்க, அவ ஒரு அனாதை பொண்ணுப்பா, இங்க ஹாஸ்டல்ல தான் தங்கி இருப்பா, அட்ரஸ் எல்லாம் இருந்திருக்காது அப்படிங்கிறாப்ல எடுத்து சொல்றாரு இங்க இருக்கிறவர். அடுத்து ருத்ரவேணி அப்போ மெடிக்கலுக்கு படிச்சாலா இல்லையான்னு விசாரிக்கும் போது அவ எம்பிபிஎஸும் படிச்சு டாக்டரும் ஆயிருக்கிறா. ஐடி இன்ஜினியரிங் படிச்சவ மறுபடியும் டாக்டர் படிச்சு தடயவியல் நிபுணரா வந்து உட்கார்ந்து இருக்கிறா. இது போக பிரேத பரிசோதனை பண்ண டாக்டர் இறந்தவங்க எல்லாம் திருநங்கைகள்னு தெரியாம இருக்கணும்னு மறைச்சிருக்கிறாரு. தடயவியல் நிபுணரான இவளும் தெரிஞ்சோ தெரியாமலையோ யாருக்கும் எந்த ஒரு தடயத்தை விட்டு வச்சிருக்க கூடாதுங்கிறதுக்காக தடயவியல் நிபுணரா இங்க உட்கார்ந்து இருக்கிறா. தடயவியல் நிபுணரான இவளுக்கும் பிரேத பரிசோதனை அந்த டாக்டருக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும்? எது எப்படியோ நம்மளோட விசாரணை கடைசியில ருத்ரவேணி கிட்ட வந்து நிக்குது. அவளை விசாரிக்கணும்னு சொல்லும் போது நம்ம எஸ்ஐ என்ன விட்டுருங்க, அவ ரொம்ப இன்ஃபுளுன்ஸான ஆளு, கவர்மெண்ட் ஆபீசர் வேற, ப்ராப்பரான வாரண்டி இல்லாமலாம் போய் பார்க்க முடியாது, சோதனை பண்ண முடியாது, என்ன விட்டுருங்க, நீங்க உங்க ஸ்டைல விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி எஸ்ஐ ஒதுங்கிறாப்ல. ருத்ரவேணி இருக்கிற அபார்ட்மெண்ட் தெரியும். அபார்ட்மெண்ட் பக்கம் வந்தா செக்யூரிட்டி விரட்ட பாக்குறான். ஆனா அதே அபார்ட்மெண்ட்ல நம்ம ஐடி கை இருப்பான், ஃபேனு தலை, நீ என்ன தலை இந்த பக்கம் வந்து கட்டி பிடிச்சு நல்லா விசாரிக்கிறான். இவன் கிடைச்சது வசதியா போச்சு. ருத்ரவேணியை பத்தி விசாரிக்க என்னோட பிளாட்டுக்கு பக்கத்து பிளாட் தான் அவங்க வாங்கன்னு கூட்டு போறான். கரெக்டா அதே சமயம் ருத்ரவேணி அவளோட கார் எடுத்துட்டு கிளம்புவா. ருத்ரவேணியோட கார் தான் அந்த சில்வர் கலர் காரு. அப்போ சிவலிங்கம் போட்ட அந்த ரெசார்ட்ல இருந்து ஒரு பொண்ணை ஒரு பரதா போட்டு கூட்டு போனால அவ இந்த ருத்ரவேணியா தான் இருக்கணும்ங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து அவளோட பிளாட்டை ஹேக் பண்ணி எல்லாம் டிஜிட்டல் வச்சிருக்காவ, டிஜிட்டல் செக்யூரிட்டி தான். அதை ஹேக் பண்ணி நம்ம ஐடி கை தான் இவங்கள உள்ள கூட்டு போறான். அதே சமயம் வெளியில போனவளுக்கு உள்ள சிசிடிவி கேமரா வச்சிருக்கா போல இவங்க 3 பேர் வந்தது தெரிஞ்சிருது. வேகமா அவ கிளம்பி வருவா. அதுக்குள்ள இவங்க இங்க ஏதாவது டீடைல் கிடைக்குமான்னு விசாரிக்கிறாங்க, கணிக்கிறாங்க. பார்த்தா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டு போட்டு உள்ள போக தெரியல. சும்மா பேரு, ஊரு, 143 இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருக்கிறா வேலைக்கால. நம்ம ஐடி கையோ எனக்கு ஹேக் பண்ண தெரியும் தம்பின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வந்து உட்காந்து ஹேக் பண்ணி ஓபன் பண்ணி விட்டாங்க. ஹேக் பண்ணி லேப்டாப் ஓபன் பண்ணிட்டாங்கன்றது உட்பட நோட்டிபிகேஷனா இந்த பக்கத்துல அவளுக்கு வருது. அதுல ஓபன் பண்ணி பார்த்தா ஃப்ரண்ட்லயே இதுவரை கொலை செய்யப்பட்டவங்களோட பேர் என்ன, ஊர் என்ன, போட்டோ என்ன, ஒட்டுமொத்த டீடைல் இருக்குங்க. இதுவரை 17 பேரை கொலை பண்ணிருக்காங்க. மொத்த டீடைல் அதுல இருக்குது. 18வது ஆள் தான் யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல, அதுல இல்ல. அப்புறம் மெயில் ஐடிக்கு ஏதோ இன்னொரு மெயில் ஐடியில இருந்து இது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. மெயில் ஐடி மட்டும் தான் இருக்கு. அந்த மெயில் ஐடியோட தொடர்புல இருக்கிற மொபைல் நம்பர் அதை கண்டுபிடிச்சு கொடுக்க முடியும்னு கேட்க நம்ம ஐடி கை முடியும்னு சொல்லுவான். சரி ஓகேன்னா அதை பத்தி எடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தா இவ காரை கொண்டு வந்து பார்க்கிங்ல நிப்பாட்டுறா. அவன் வந்துட்டா கிளம்புவோன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஓடியாராங்க. அவன் வரதுக்குள்ள இவங்க 2 பேரும் மேல ஓடிட்டானுங்க. ஆனா அந்த ஐடி பையன் மட்டும் கொஞ்சம் மெதுவா வருவான். எதுக்காக வருவா, இருந்தாலும் பயப்படாம ஒரு பாய் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கிறான் பையன். ருத்ரவேணி இதுல முக்கியமான ஆளுங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்குள்ள இவ யாருக்கோ போனை போட்டு அப்டேட் பண்றா, இந்த மாதிரி மேட்டர் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்ட்டு. உன் கடமையை தவறாது செய் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த பக்கத்துல இருந்து போன் கட் ஆகுது. அப்புறம் ஒரு இமெயில் ஐடியோட தொடர்புல இருக்கிற மொபைல் நம்பரை கண்டுபிடிக்க சொன்னாங்கல்ல, அந்த ஐடி பையன் கண்டுபிடிச்சிட்டு ஓடி வந்து நிக்கிறான். அந்த மொபைல் நம்பர் யாரோடதுன்னா தானவலிங்கேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு சொந்தமானது. இந்த ருத்ரவேணியோட பக்கத்து பிளாட், ஒட்னாப்ல இருக்கிற பிளாட் தான் அந்த தானலிங்கேஸ்வரரோட பிளாட் போல. எதிரா சொல்ற ஒட்டி இருக்கிற அந்த பிளாட்டான்னு கேட்டுவிட்டு அந்த பிளாட்டை இப்ப திறந்து உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா சந்தேகத்துக்குரியராப்ல ஒரு இடம் இருக்கும். அதை இவங்க ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள நம்ம ருத்ரவேணி செத்து படமா கிடக்குறா, தற்கொலை பண்ணிட்டா போல தெரியுது. அப்புறம் அந்த பிளாட்டுக்குன்னு அசோசியேஷன் இருக்கும். அதுக்கு ஒரு பிரசிடென்ட் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை போலீஸுக்கு கூப்பிட்டு இந்த லிங்கேஸ்வரனோட போட்டோ கிடைக்குமான்னு விசாரிக்க, என் பொண்ணோட கல்யாணத்துக்கு அவன் வந்திருக்கிறான், அதுல போட்டோ இருக்கும், நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அதுக்குள்ள இங்க இருக்கிற பூஜா அறையை திறந்து பார்த்தா இங்கேயும் கொஞ்சம் வித்தியாசமா இவங்க கடவுளா கும்பிடுறது அந்த அசுரனை தான், அவனோட தலையத்தான். அந்த தலையை வெட்டினது யாரு? மோகினி. மோகினிய வதம் பண்ணணும்னு தான் நிறைய எழுதி வச்சிருக்காங்க. மோகினி வதம்னு சொல்லி இதுவரை 17 பேரை கொலை பண்ணாங்கல்ல, 18வதா கொலை பண்ண போற அந்த பொண்ணோட போட்டோ இங்க இருக்குது. போட்டோ வச்சு ரொம்ப காலத்துக்கு பூஜை பண்ணணும் போல. அந்த 18வது கொலையா செய்ய இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? கர்நாடக உயரதிகாரி இன்ஸ்பெக்டர் ஒரு பொண்ணை வளர்க்கறாரு இல்லையா, அந்த பொண்ணோட போட்டோ. அப்ப அவ பொண்ணா இருக்க வாய்ப்பு இல்ல, அவளும் ஒரு திருநங்கையா தான் இருக்கணும். இவர்களோட 18வது பலிக்காக காத்திருக்கிறது இந்த பொண்ணு தான், ஐ மீன் இந்த திருநங்கை தான் போல தெரியுது. அது போக 18 நிறைய எழுதி வச்சிருக்குது. இந்து நியூமராலஜி பிரகாரம் 18 அப்படின்னா 1+8 9ன்னு வரும். 9 அப்படிங்கிறது திருநங்கைகளுக்கான நம்பர், ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க, தேவிகளின் நம்பர்னு சொல்லுவாங்க. 999னா 9வது மாசம் 9வது நாள் 9வது மணின்னு அர்த்தம். இப்ப வருஷம் 2018, இதுவும் பாருங்க 18ல முடியுது. செப்டம்பர் 9 இன்னைக்கான நாள். அது இன்னைக்கு 9 மணிக்கு 18வது கொலையா இவளை கொல்ல போறானுங்க. எத்தனை மணிக்கு கொலை செய்ய போறாங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த கர்நாடக இன்ஸ்பெக்டருக்கு போனை போட்டு நீங்க வளர்க்குற அந்த திருநங்கைக்கு ஆபத்துன்னு சொல்லு அப்படின்னு சொன்னதும்
அந்த வேலை அங்கிட்டு நடக்குது. அடுத்து பாருங்க, இதுதான் லிங்கேஸ்வரர்னு அசோசியேஷன் பிரசிடென்ட் போட்டோவை காட்டுறார். அதை பார்த்தா நம்ம பசங்களுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. ஏன்னா இவங்க ஏரியாவில் ஒரு மெக்கானிக் பாஷான்னு ஒரு மெக்கானிக் பாய் இருக்கிறார்ல, அவர் ஆக்சுவலா லிங்கேஸ்வரர் போல, ஆனா மெக்கானிக்கல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பாய் மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கிறார். இங்க இருந்து தப்பி போனதும் அவர் தான் நினைக்கிறேன். இவ்வளவு உதவி பண்ண நம்ம ஐடி கைக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புவாங்க. அதுக்குள்ள பார்த்தா நம்ம பாஷா பாய் இறந்து போன தடயவியல் நிபுணரோட போட்டோவை பார்த்து அழுதுகிட்டு இருக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம கூர்க்கா இருப்பான். உன் பொண்டாட்டியை காணோம்னு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த இல்ல, உனக்கு எவனும் உன்னை மதிச்சு ஒரு அப்டேட் கொடுக்க மாட்டாங்க, நான் உனக்கு அப்டேட் கொடுக்குறேன், நீ அவளை தேடி பிரயோஜனம் இல்ல, அவளை இந்நேரம் கொண்டு இருப்பாங்க, இனியும் அவளுக்காக நீ காத்திருக்காதுன்னு அப்டேட் கொடுத்துட்டு இருக்கும்போது சுத்தியில எடுத்துட்டு வந்து பாய் ஓங்கி ஒரு அடி. சம்பவ இடத்துலயே பாய் அந்த கூர்க்கா இறந்துட்டான். அடுத்து இவளை பிடிச்சு ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வண்டியில ஏத்திட்டு பாய் அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம போலீஸ்காரங்க வந்து பார்த்தா கூர்க்கா இறந்து கிடப்பான். மெக்கானிக் பாய காணோம். அப்போ இப்படி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னடான்னு பார்த்தா ஏதோ பூஜை பண்றாப்ல பாறை மேல ஏறி வித்தியாசமா நிக்கிறான். போலீஸை கண்டு பயப்படவே இல்லை. அவங்களோட சண்டை போட்டு அவங்களோட துப்பாக்கியை பிடுங்கி அவங்களையே வர்மக்கலம் மூலமா அடிக்க ஆரம்பிக்கிறான். நிறைய போலீஸை சுட்டும் கொள்ளுவான். கல்ல விட்டு அடிச்சு துப்பாக்கியை விளை வச்சு அந்த பாய் கூட சண்டை போடுவாப்ல. ஆனா அந்த சண்டையில நம்ம பசங்க தான் நல்லா அடி வாங்குவாங்கன்னு சொல்லலாம். எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு கெத்தா நிக்கிறாரு பாய். ஏண்டா 14 வருஷமா உங்களை தானே தேடிக்கிட்டு இருக்கிறேன், எங்க அண்ணன் கொலை பண்ணதா சொன்ன அந்த வீட்டுக்குள்ள புகுந்தது நீ, கொலை பண்ணது நீ, ஆனா பழி மட்டும் எங்க அண்ணன் மேல விழணுமா அப்படின்னு கேட்க இப்ப அந்த பிளாஷ்பேக்கை நமக்கு தடயவியல் நிபுணர் ருத்ரவேணி லிங்கம் போட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம பாய் கிட்ட தான் ஒப்படைச்சிருப்பா. இவர் உன்னை சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போவாருன்னு சொல்லி இருப்பா. இந்த திருநங்க தான் நம்ம கூர்காவோட பொண்டாட்டி. லவ் பண்ணி இந்த பக்கத்துல ஓடியாந்து குடும்ப நடத்தலன்னு பார்த்தா வறுமையின் காரணமா மறுபடியும் இந்த திருநங்க தொழில் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த காசை வச்சுதான் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவளை இவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக கடத்திட்டு போறாங்க. அப்படி கூர்காவோட மனைவியத்தான் காட்டுக்கு மத்தியில இருக்கிற எங்க இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அப்ப எஸ்ஐயா இருந்தது உங்க அண்ணனோட லவ்வரோட அப்பன். அவன் பார்த்துட்டான். அவங்க வண்டி பிரேக் ஆகி நின்று இருந்தது. நான் மெக்கானிக் இல்லையா, என்ன செக் பண்ண சொன்னாரு. நானும் செக் பண்ணி பார்த்தேன். அப்படி நான் செக் பண்ணிட்டு இருக்கும்போது பரதா போட்ட இந்த பொண்ணு கழுத்துல லிங்கம் இருக்கிறத நான் கவனிச்சேன். யாரு அந்த எஸ்ஐ கவனிச்சிருப்பார் போல, பழைய எஸ்ஐ. வண்டியை சரி பண்ணி கொடுத்துட்டு அவளை கூட்டிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆனாலும் அந்த எஸ்ஐக்கு சந்தேகம். நேரா வண்டியை என் மெக்கானிக்கல் ஷாப்புக்கு தான் கொண்டு வந்தாரு. எனக்கே தெரியாம என் மெக்கானிக்கல் ஷாப்பை வேவு பார்த்தாரு. அப்ப கீழே ரகசியமா இருந்த அந்த ரூம் அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த ரூமுக்குள்ள இறங்கி வந்தா உள்ள அவங்க பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரம் ஒரு 18 லிங்க மாலை இருக்கும். அதை எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறார். இதே லிங்கம் தான் அந்த பொண்ணு கழுத்துலயும் போடப்பட்டிருந்தது. ஓரளவு அந்த எஸ்ஐ எல்லாத்தையும் கணிச்சிருப்பாப்ல. கணிச்சு அங்க இருந்து கிளம்பி போகும்போது தன்னோட ஷாப்பை இவன் நோட்டை விட்டுட்டு போறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு இந்த ஆளை உயிரோட விட்டா நம்மளோட திட்டத்துக்கு ஆபத்துன்னு சொல்லி ராத்திரி அந்த பழைய எஸ்ஐயோட வீட்டுக்குள்ள எகிரி குச்சிருப்பான். அப்பதான் தடம் விழுந்திருக்கும், இவங்கிட்ட இருந்த அந்த லிங்கம் விழுந்திருக்கும். கரெக்டா கொலை பண்ணிட்டு அவர் வெளியில போகும்போது அண்ணன் உள்ள வர்றான். இவன் பண்ண கொலை அவன் மேல விழுந்துருச்சு. அண்ணன் கொலை பண்ண ப்ரூஃப் பண்ணலாம் சொல்லி நீ அப்ப இருந்து நாய் மாதிரி மோப்பம் முடிச்சு அலைஞ்சுக்கிட்டே இருந்தேல்ல, இந்தா அலன்னு சொல்லிட்டு ஒரு கீ செயினை தூக்கி போடுறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோயினோடது ரிப்போர்ட்டரை தூக்கிட்டேன், என்னோட அண்ணனுக்கு அன்பளிப்பா நீ லவ் பண்ற அந்த ரிப்போர்ட்டரை கொடுத்துட்டேன். இன்னைக்கு தன்னோட 18வது பூஜையை பண்ணி முடிச்சதும் நாங்க எப்பேற்பட்டவங்கன்னு உனக்கு புரிய வருங்கிறாப்ல. உன்ன மாதிரி சாதாரண ஆட் கையில சாகிறதுக்கு நான் என்ன சாதாரண ஆளா, இல்ல இறந்துட்டா எங்களுக்கு மறுபடியும் பிறப்பு இருக்கா நினைச்சியா, நாங்க மறுபடியும் திரும்ப வருவோம், இதுவரை நீங்க பாத்திராத அளவு பலத்தோட திரும்ப வருவோம்னு சொல்லிட்டு நேரா போய் பின்னாடி சொரிய வச்சிருந்த அந்த கத்தியில குத்திக்கிட்டு அவன் செத்து போறான். அப்படி சாகும்போது அவரோட ஷோல்டர்ல இருக்கிற அந்த மச்சத்தை கவனிக்கிறான். பெரிய அளவு மச்சமா இருக்கும். இது ஒரு போட்டோல பார்த்த ஞாபகம் நம்ம ஹீரோக்கு இருக்குது. அவன் செத்தாலும் அந்த மச்சம் இவன் யாருன்னு காட்டி கொடுத்துருச்சு. வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்பி வரான். ஏதோ ஒரு வீட்டுக்கு வந்திருக்கிறான். யார் வீட்டுக்கு தெரியும்ல, கர்நாடக உயரதிகாரி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கிறார்ல, ஒரு திருநங்கையை கூட வளர்ப்பு மகளா வளர்த்துக்கிட்டு இருக்கிறார்ல, அவரோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். அவரோட பூஜை அறையை உடைச்சு உள்ள போய் பார்த்தா அசுர குல முனிவருக்காகன்னு ஒரு சிலை, இங்கேயும் அந்த திருஷ்டி பொம்மை தலைக்கான சிலை ஓலைச்சுவடி நிறைய கிடக்கும். அதை படிச்சு பார்க்கும்போதுதான் சில உண்மைகள் அவருக்கு தெரிய வருது. அசுரகுலத்திலேயே ரொம்ப திறமையானவன் பஸ்மாசுரன். அவனை சீட்டிங் பண்ணி மோகினியா வந்து விஷ்ணு ஏமாத்தி கொலை பண்ணிட்டாரு. மறுபடியும் அந்த அசுரனை திரும்ப கொண்டு வரணுங்கிறதுக்காக அசுர குரு ஒரு வழிமுறையை கண்டுபிடிக்கிறார். ஒரு திருடங்கை கையால சாவு வாங்கினவன் அந்த அசுரன். அவனை மறுபடியும் உயிர்த்தல வைக்கணும்னா, ஒரு உடலா கொண்டு வரணும்னா அதுக்கு 18 திருநங்கைகளை பலி கொடுக்கணுமா. அதோட வழிமுறைகள் என்ன, எந்த மாதிரி பலி கொடுக்கணும், என்ன சடங்குகளை செய்யணும்னு எல்லாத்தையுமே அவர் தான் எழுதி வச்சுட்டு அதை தன்னோட அசுரகுலம் கடைபிடிக்கணும்னு நினைச்சாரு. ஆனா இப்படி மறுபடியும் அந்த பயலை உயிரோட கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட தேவர்களோ தொடர்ந்து அவர்களோட இந்த
பூஜைகளை நடக்க விடாம தடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டுகள் பல உருண்டோடிடுச்சு. அசுர குலமும் அழிஞ்சிடுச்சு. தேவர்களும் பூலோகத்தை விட்டு தேவலோகத்திலே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு தெரியாது, அசுர குலத்துல மிச்ச மீதிரி நாங்க இருக்கிறோம், எங்க கிட்ட இன்னும் அந்த ஓலைச்சுவடி இருக்குது, இப்ப நினைச்சாலும் எங்களால அந்த அசுரனை திரும்ப உயிரோட கொண்டு வர முடியும்ட்டு. அதுக்கு எங்களுக்கு தேவை வெறும் 18 திருநங்கைகளோட பலி. அதையும் எப்படி கொடுக்கணும்னா, விஷ்ணுவோட ஜாதகத்தோட ஒத்து போற 18 திருநங்கைகளை கண்டுபிடிக்கணும். அவர்களை சாகடிக்கும் போது அவங்க வாய்க்குள்ள ஒரு லிங்கத்தை போட்டு அவங்கள தலையை வெட்டி கொல்லணும். அவரோட தலை எல்லாத்தையும் எரிச்சு பஸ்மமாக்கி வச்சுப்பாங்க. இதே மாதிரி 17 பேரை கொண்டு பஸ்மமாக்கிடுவாங்க. அந்த 17 பேரோட பாடியையும் கிழக்கு பக்கம் பார்த்தாப்ல மடியில திருஷ்டி தலையோட வச்சிடணும். எப்போ கிழக்குல சூரிய உதயமாகி அந்த வெளிச்சம் திருஷ்டி தலையில இருந்து வயிற்றுக்குள்ள முழுங்கப்பட்ட அந்த லிங்கத்தின் மீது படும்போது சாதா லிங்கம் ஆத்மலிங்கமாக மாறுமா. இப்படி ஆத்மலிங்கமா மாறின 17 லிங்கங்களை லிங்க வடிவில மொத்தமா எடுத்து வச்சு அந்த 17 பேரோட தலைய பஸ்மமாக்கி வச்சிருக்காங்கல்ல, அது பிளஸ் 18வதா பலியிட போறவங்கள முழுசா தீயில போட்டு எரிக்கணும், பஸ்மமாக்கணும், தலைய வெட்டாம. இப்படி பஸ்மமாற அந்த 18வது பஸ்மம் அதோட இந்த பழைய 17 தலைகளோட பஸ்மத்தை ஒன்னு சேர்த்து ஒரு 9 வயது குழந்தை உருவத்துக்கு அந்த பஸ்மத்தை எல்லாம் தண்ணி பிடிச்சு பொம்மையா ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ற அந்த பொம்மைய சுத்தி இந்த 18 ஆத்ம லிங்கங்களை வைக்கணும். அப்படி மட்டும் வச்சு முடிச்சிட்டா போதும், அந்த அசுரனுக்கு மறுபடியும் உயிர் கிடைக்குமா. அந்த பொம்மை ரூபத்திலேயே அந்த 9 வயது குழந்தையாவே அசுரன் பிறப்படுப்பானா. இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நம்ம ஹீரோ வரும்போது இங்க இருந்து அந்த போட்டோவை இவன் கவனிச்சிருப்பான். அந்த போட்டோல தான் ஷோல்டர் ஃபுல்லா பெரிய மச்சத்தோட ஒரு போட்டோவை பார்த்திருப்பான். அதை பார்த்ததுனாலதான் அவர் மேல இவனுக்கு சந்தேகம் வந்தது. வேகமா கிளம்பி வரான். அந்த போட்டோல இருந்த எல்லா பேருமே அசுர குலத்தில் பிறந்தவர்கள் தான். அந்த டாக்டர், தடயவியல் நிபுணர், நம்ம பாயி எல்லா பேருமே அந்த போட்டோல இருந்தவங்க தான். இப்போ அந்த லிஸ்ட்ல கடைசியா மிச்சம் இருக்கிறது அந்த கர்நாடக இன்ஸ்பெக்டர் தான். தன்னோட 18வது பலிக்காக அவரே வீட்டுல அந்த பொண்ணை வளர்த்து வச்சிட்டு இருக்காரு. தான் பாசமா வளர்க்கிற அந்த திருநங்கைய பலி கொடுக்கறதுக்காக தான் இத்தனை வருஷமா வளர்க்கறான்ற மேட்டர் மட்டும் தெரிஞ்சா அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட யோசிச்சு பாருங்க. அந்த போட்டோலயே அந்த போட்டோ எடுத்த அட்ரஸும் எழுதியிருக்கும். காட்டுக்கு மத்தியில ஒரு பில்டிங் அடிக்கடி காட்டுறாங்கல்ல, அதுதான் அது. அந்த அட்ரஸ் நோக்கி தான் நம்ம ஹீரோ வேகமா வந்துட்டு இருக்காரு. இங்க அந்த 18வது பலிக்காக அவ தயாராக இருக்கிறா. கையில இதற்கு முன்னாடி கொல்லப்பட்ட அந்த 17 பேரோட தலையோட பஷ்பம் இருக்குது. பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை, அந்த 18வது பலியை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு பார்த்தா போய் தொட்டதான் அவன் மயங்கி விழுகிறா. அவரை நம்ம பயல அடிச்சு துவம்சம் பண்றாரு. எவ்வளவு எந்திரிச்சு வந்தாலும் அவனால அடிக்க முடியல. உன்னை பார்த்தா பாமா இருக்கு, உயிர் பிச்சை போடுறேன், இங்க இருந்து போய் இருங்கிறாரு. ஆனாலும் கேட்காம மறுபடியும் அடிக்க வர அடி வாங்கி 20 அடி தள்ளி போய் விழுகிறான். தன்னோட 18வது பலிக்காக பக்கத்துல நெருங்கி போறான். நம்ம ஹீரோ அப்பதான் சுத்தி முத்தி கவனிக்கிறார். 18வது பலிக்கு முன்னாடி சில மந்திரங்களை சொல்லணும். அதை அவன் சொல்லிட்டு இருக்கிற சமயம் நம்ம ஹீரோ மெதுவா போய் அங்க ஏகப்பட்ட திருஷ்டி தலைகளோட ஒரு சிலை இருக்கும். 17 தலை இருக்கும். 18வது தலை எம்டியா இருக்கும். அந்த 17வது தலையை ஓபன் பண்ணுவான் பாருங்க, பின்னாடி அஸ்தி இருக்குது. இதுவரை இறந்த அந்த 17 பேரோட தலையில கிடைக்கிற அந்த அஸ்திகளோட மொத்தத்தை கலவையுமே இதுல கிடக்குது. அதை எடுத்து தண்ணியில ஊத்திட்டான். மொத்தமும் கரைஞ்சு போச்சு. அட பாவி, என்னடா பண்ற அப்படின்னு அவர் பதறாரு. இங்க 17 வருட உழைப்பு வீணா போச்சேன்னு அழுகிறாரு. 18வதா சாக இருக்கிற அவங்க கையில ஒரு சொம்பு இருக்குமே, அது எதுக்குன்னா அவங்களோட உடலை எரிச்சு அதை அதுக்குள்ள போட்டுக்கணும் போல, அதுக்காக வச்சிருக்கிற ஜாடி அது. என்னுடைய முயற்சி வீணா போச்சு, என்னால இந்த யாகத்தை நடத்தி முடிக்க முடியல, என்ன மன்னிச்சிருன்னு மன்னிப்பு கேட்டுவிட்டு இந்த யாக தோல்வியை நானே ஏத்துக்கிறேன். இதுக்கு பலியா நானே என் தலையை வெட்டுக்கொண்டு செத்து போகிறேன்னு முடிவு பண்ணி தான் தலையை தானே வெட்ட போக நம்ம ஹீரோ குறுக்கால போய் தடுக்கிற. இன்னொரு தவிர மறுபடியும் நீ பண்ணாத. தேவர்களும் அசுர குலத்துல பிறக்கிற எதுவுமே நம்ம கையில இல்ல. எந்த குலத்துல பிறந்தாலும் நாம வாழ்ற அந்த வாழ்க்கையில தான் நாம தேவனா வாழ்ந்தமா அசுரனா வாழ்ந்தமாங்கிறது இருக்குது. இன்னும் ஒண்ணு கெட்டு போகல, உன்னால தேவனா வாழ முடியும். நீ அசுரன்னு நீ நம்புறது ஒரு பிரம்ம, வேண்டான்னு தடுப்பாப்ல. கேட்கலையே, ஓங்கி ஒரு எத்தி தள்ளிட்டு யாக குண்டத்திலேயே போய் நின்னுறான். எரிஞ்சு ரொம்ப கொடூரமான சாவு அவனுக்கு கிடைக்கும். அப்புறம் கதவை திறந்து வெளியில வர இன்னொரு ரூம் இருக்கும். அதுக்குள்ள இருக்கிற ஒரு சேர்ல தான் அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளை ஒரு வழியா காப்பாத்திட்டாரு நம்ம ஹீரோ. அடுத்து நியூஸ்ல பார்த்தா இத்தனை கொலைகளையும் ஏன் பண்ணாங்க, அந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, இதை சால்வ் பண்ணது ஒரு சாதாரண பிரைவேட் டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி அவரோட போட்டோ போட்டு அவார்டெல்லாம் கொடுத்து நியூஸ்ல வந்திருக்குது அந்த செய்தி. அதை நம்ம அசிஸ்டன்ட் படிச்சு செம குஷி ஆயிடுவான். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பையன் என் பேர் போட்டு படத்தை போட்டு நியூஸ்ல வந்திருக்கானேன்ட்டு அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து லவ் பண்ண பொண்ணு ஒன் சைடா போயிட்டு இருந்தது, இப்போ டபுள் சைடு ஆயிடுச்சு. சோ அதுவும் சந்தோஷம். அதே சமயம் கேமரா போக்கஸ் ஆகி அந்த குரூப் போட்டோவை கொண்டு போய் அந்த குரூப் போட்டோல இருக்கிற ஒரு கை குழந்தைய காமிச்சு படம் அந்த இடத்துல முடியுது. என்னடா அர்த்தம்னு கேட்டா, அந்த கை குழந்தை இப்போ வளர்ந்து ஆளாயிருக்கும். அந்த குழந்தைக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா வளர்த்துருப்பாங்க. அது மறுபடியும் அந்த அசுரனுக்காக யாகத்தை நடத்த முயற்சி பண்ணணும்னு நாம நம்பலாம். இதோட படத்தை முடிச்சு அடுத்து இதோட 2வது பாகம் சாப்டர் 2 மகா மிருத்யஞ்ச மந்திரம் அப்படின்னு போட்டு 2வது பாட்டுன்னு ஒண்ணு வரும். வந்தா அதையும் பார்ப்போம்ங்கிற அப்பல சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. நாமளும் சொல்லிடுவோம், படம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம பார்ப்போம், பேசுவோம். அடுத்த கதையில சந்திப்போம். தேங்க்யூ.